ஏன்னா இது எல்லாம் வரிசையாக செஞ்சுட்டு வரல அப்படின்னா மிஸ் ஆயிடும். இப்போ எனக்கு சார்ஜர் வேணும். ஒரு ஸ்பெசிஃபிக் சார்ஜர் தான் இதில் வேலை பார்க்கும். சரியாம்மா, இப்போ இந்த வேலையா போச்சா ரெண்டு பேருக்குமே? எஸ் சார். நாளைக்கு கெஸ்ட் சார் வீட்டில். ஸோ ஓகே ஓகே, கெஸ்ட் வந்துட்டாங்க. ப்ரிப்பரேஷன் அது இருக்கே சரியா இருக்கு. ஆ சார் நான் ட்ரை பண்ணேன், ஆ டிராயிங் போட்டிருக்கேன் சார். அது ஓகே இல்லாம தனியா தனியா ஒரு வாட்டி ஒண்ணு பண்ணி கலர் பண்ணலாம். ஓகே ஓகே ஓகே, இது மாத்திரம் நல்லா வந்திருக்கேம்மா. இது ஃபுல் டிராயிங் போட்டிருக்கேன். இது தெரியலையா உங்களுக்கு? தெரியுது தெரியுது தெரியுது. டிராயிங் ஓகே, நல்லா போட்டிருக்கேன். டிராயிங் நல்லா தான் இருக்கு, டிராயிங் நல்லா தான் இருக்கு. நான் உங்களுக்கு அந்த photo அனுப்புறேன். ஆமாம், அது பார்த்தேனா. தனியாக செஞ்சதில் வந்து பாட்டில் கொஞ்சம் கீழே அகலமாக போச்சு இல்லையா? இதுதானே? ஆ இல்லை இல்லை இல்லை, அந்த ஃபோட்டோ எடுத்ததில் தப்பிதமாக எடுத்திருக்க நீ. இல்ல நான் நான் அன்னைக்கு காமிச்சதுலதான் அகலமா அன்னைக்கு வந்துருக்கு. ஆமாம், அதில் ஓ இது வேறயா? அது வேற டிராயிங், இது இது வேற வேற, டிராயிங். அது வேற டிராயிங். இது அடேங்க அப்பா, திருப்பி புதுசா போட்டேன். என்னமோ ஒரே உழைச்சி தள்ளுது இது. மெலிஞ்சு கிழிஞ்சு போயிட போகிறோமா பிரீத்தி? ஆக மாட்டேனே சார், நானும் ட்ரை பண்றேன். சரியாம்மா, ஓகே. நம்ம வந்து இப்போ தனித்தனியா போட்டு வந்த பிறகு கொலாஜ் பண்ணி இதுல போடலாம்னு இருக்கேன் சார். சரி A3ல. சரி சரி. அதாவது ஆக்சுவலாக வந்து ஒரு டிஃபிகல்ட் சப்ஜெக்ட் அப்படின்னா, அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம ஹேண்டிலே பண்ணிடாத சப்ஜெக்ட் அப்படின்னா, நான் வந்து அட்வைஸ் பண்ணுறதே அதான். தனித்தனியாக செஞ்சு பார்த்துட்டு, இப்போ வாட்டர் கலர் செய்கிறதா இருந்தால் மரத்தை தனியாக செஞ்சு பாருங்கள், வீடை தனியாக செஞ்சு பாருங்கள், டிஸ்டன்ட்டு தண்ணி எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுது, அப்போ ஒரு மலையும் கீழே கொஞ்சம் தண்ணியும் வச்சு எப்படி கம்ப்ளீட்டாக இந்த சப்ஜெக்டே இல்லாமல் வேற ஒரு சப்ஜெக்ட்டுக்கு போய் அதே இதை செஞ்சு பார்க்கறது, இதையெல்லாம் செஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சப்ஜெக்ட்டுக்கு வந்தோம் அப்படின்னா ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியாம்மா, இப்போ நம்ம வந்து வேலையை ஆரம்பிச்சிருவோமா? ஓகே, இப்போ வந்து எனக்கு எங்கே இருக்குன்னு தேடி கண்டுபிடிக்கணுமா? அது ரெக்கார்டிங் ஆரம்பிச்சிடறோம். நம்ம ரெக்கார்டிங் ஆரம்பித்ததுக்கப்புறம் எங்கே போட்டேன்னு ஞாபகம். திரும்பி ஃபார்வர்ட் பண்ணுவோம் சார் உங்களுக்கு. இருக்கு மேம். ஆமாம், நம்ம இதுலேயே இருக்கும் இல்லையா? நான் அதுலேருந்து டவுன்லோட் பண்ணிடுறேன். நம்ம அதுலேயே வந்து டவுன்லோட் பண்ணிடுறேன். நீங்க இதோட மிச்ச போட்டோஸ் அனுப்புறேன்னு சொன்னீங்க சார். ஆமாம்மா, இப்போ இதுலேயே ஃபோட்டோஸே காணுமேம்மா. எங்கம்மா இருக்குது? எதில் இருக்குது நமக்கு? இதுக்கு சார் வாட்டர் கலர் ஆஃப்லைன் குரூப். ஆஃப்லைன் குரூப்பில் இல்லையே. ஓஹோ, என் ஃபோன் தானே கனெக்ஷன். அதனால அந்த ஃபோனில் எனக்கு அனுப்பிடுமா? அதை ஒரு தடவை அனுப்பிடுமா? சார். அனுப்பிச்சிட்டேன் சார். ஓகே சரி, நான் இதை டவுன்லோட் பண்ணிக்கிறேன். பிரீத்தி உங்கள்ட்ட இருக்குல்ல? சருக்கு மட்டும் அனுப்பிச்சேன் நான். ஆமாம், பிரீத்திக்கு அன்னைக்கு அனுப்புனதில் போயிருக்கோம் இல்லையா? சார். ஓகே. இப்போ நான் வந்து ஓகே, ஆல் செட் டு கோ. நான் இப்போ வந்து நம்ம ஒரு தடவை இதை பார்க்கணுமா, ஸ்ட்ரைட்டாக போயிடலாமா? ஒரு தடவை படத்தை பார்த்து எக்ஸ்பிளைன் பண்ணணுமா, இல்லாட்டி ஸ்ட்ரைட்டாக போயிடலாமான்றேன். சார் ஸ்ட்ரைட்டாக போயிடலாம் சார். ஸ்ட்ரைட்டாக போயிட முடியாது இல்லை? சரி, இந்த படத்தை நான் வந்து ரெக்கார்டிங்கில் ஒரு தடவை காட்டிடுறேன். கிட்டத்தட்ட இப்படி தான் அதை வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம. அப்புறம் வெளியே எடுத்து வச்சிடுறேன். வெளியே எடுத்து வச்சுட்டு நாம் போயிடுவோம். சரி, இப்போ இந்த பாட்டில் இந்த பாக்கியை கம்ப்ளீட் பண்ணிடுவோமா? ஏன்னா பாக்கியை கம்ப்ளீட் பண்ணுறது தான் வந்து புத்திசாலித்தனமாக இருக்கும்.
இதில் என்னென்னமா இது பேர் என்ன சொல்கிறது, கலரப்ப சில பென்சில்ஸ் வந்து சில கலர்ஸ் வந்து ஈஸியாக குயிக்காக காலி ஆயிடுது. சார். அப்போ அந்த பென்சில்ஸை எப்படி நம்ம வந்து மெயின்டைன் பண்ணிட்டு வர்றது அப்படின்றது ஒரு கஷ்டமான ஒரு ஒரு விஷயமா இருக்குது. இது எஸ் சார். 12 கலரில் விற்கிறாமா? ஆமாம் சார். 12 கலர்ஸில். அதில் வந்து இப்போ இதில் எது எதெல்லாம் ஃபாஸ்ட்டாக காலி ஆகுதோ அதெல்லாம் அதில் இருக்குது. ஓ ஓகே. ஏன்னா அவன் வந்து எசென்ஷியல்னு சொல்லிட்டு யோசிக்கக்கூடிய அந்த 12 கலர் தான் நமக்கு ஃபாஸ்ட்டாக காலி ஆகுது. சரியாம்மா, நான் பேசிக்கிட்டே டிராயிங் போட்டுக்கிட்டே இருக்கேம்மா. கீழே இருக்க கோடை வந்து வரைஞ்சிடுறேன் நான். கீழே இருக்க கோடை வரைஞ்சிட்டு இதுக்கு கீழே இந்த இடத்த வந்து ஃபில்அப் பண்ணிடுவோம். நம்ம வந்து அங்கே வந்து டார்க்காக இருக்கிறதுனால அங்கே டார்க்காக இருக்கிறதுனால வந்து அதை கம்ப்ளீட்டாக நம்ம அந்த டயக்னலில் போடுவோம் இல்லையா, ஆரஞ்சு, அது போட்டுடலாம். இது வரைக்கும் டயக்னலில் ஆரஞ்சு போட்டு ஃபில் பண்ணிடலாம். அப்படியே அதை அப்படியே கீழே கொண்டாந்துடலாம். டயக்னலில் லேசாக ஃபில்அப் பண்ணிட்டு அப்படியே கீழே வரைக்கும் கொண்டு வந்துடலாம். இப்படி கொண்டாந்துகிட்டு இருக்கும்போது லேசாக வெளியே போச்சு அப்படின்னா அதுக்காக நம்ம நிறுத்தினோம் அப்படின்னா இது ப்ராக்டிஸ். நான் இப்போ இந்த லைனில் வந்து கொஞ்சம் இந்த இடத்துல வெளியில் வந்திருக்கு, கொஞ்சம் கிட்டக்கு போனா தெரியும். தெரியுது சார். இப்போ இந்த இடத்துல வெளியில் வந்திருக்கு, இந்த இடத்துல கொஞ்சம் வெளியே இருக்குது, இங்கே வெளியே இருக்குது, இங்கே வெளியே இருக்குது. நான் அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இப்படியே நான் செஞ்சுக்கிட்டே வந்தேன்னா அங்கே வந்து ஒரு பேண்ட் ஃபார்ம் ஆகும். அந்த பேண்ட் ஃபார்ம் ஆகக்கூடாதுன்னா நான் வந்து செஞ்சுட்டு லேசாக எரேஸ் பண்ணிடலாம். இப்போ இந்த 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 ஆரஞ்சு வந்து பேஸ் ஆரஞ்சு, லோக்கல் கலர்னு சொல்லுவோம். இதை லோக்கல் கலர்னா அந்த இடத்துல வந்து அந்த பாட்டிலுக்கு வந்து அந்த இடத்துல எல்லா இடத்துலையும் ஆரஞ்சு, இங்கெல்லாம் இருக்குது ஆரஞ்சு, ஆனால் இங்கே ஹைலைட் இருக்கிறதுனால இந்த இடத்துல கிரேயாக தெரியுது. இப்போ அதை போட்டுட்டு அதை எரேஸ் பண்ணிக்கலாம். இப்போ எரேஸ் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம், சும்மா காட்டுறதுக்காக இப்போ எரேஸ் பண்ணுறேன். யூஸ்வலாக நான் இப்போ எரேஸ் பண்ணுவேன்னா இதை முடிச்சுட்டு பேக்ரவுண்டுக்கு வர்றப்ப நான் இதை எரேஸ் பண்ணுவேன். சரியா? அப்படி எரேஸ் பண்ணியாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். இந்த பேண்ட் வந்து டார்க்காக போகுது. அப்போ இந்த இடத்துல இன்னொரு லைன் ஒன்று போட்டுருவோம். திக்காக தானே இருக்காது அந்த லைன், வந்து அந்த இடத்துல அப்படி டேர்ன் ஆகி அப்படி போகுது. அது இதை வந்து எக்ஸாக்டாக போடுறதுக்கு ட்ரை பண்ணாமல் அப்ராக்சிமேட்டாக போடுவோம். அப்படி போட்டுட்டு அப்படி ஒரு கோடை போட்டுட்டு அங்கேருந்து அப்படி வந்து அங்கே மேலே சும்மா அப்படி ஒரு வளைய மாதிரி வருது, அங்கேருந்து அப்படி வந்துடுது. அதுக்கப்புறம் அப்படியே போட்டு அப்படி கொண்டாந்து அதை சேர்த்துரும். அதே மாதிரி அந்த சைடில் போகிறப்ப கொஞ்சம் சிறுசாகும் இல்லையா. நம்பர் கரெக்டாக இருந்தால் நல்லாயிருக்கும், நம்பர் கரெக்டாக இல்லாட்டி கவலைப்பட வேண்டாம். இது வந்துருச்சு. இப்போ அதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்கன்னா இந்த இடத்துல அப்படி ஒரு ஃபார்ம் ஒன்று இருக்குது. இதெல்லாம் ஒரு ரியலிசத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டு கீழே வந்து அப்படி வளைவு வந்துடுது. கீழே அப்படி ஒரு வளைவு வந்துடுது. அப்படி வந்துடுது. சரியா? கொஞ்சம் கிட்ட போக முடியுமா சார்? எஸ் சார், போகும் சார். தேங்க்யூ. சரியா? இப்போ இந்த சைடை நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஏன்னா இந்த சைடு ரொம்ப ஈஸி, இந்த சைடு ரொம்ப ஈஸி நமக்கு. சரியா? அப்போ கிரே எடுத்து பென்சில் காலி ஆகுதுன்னு சொல்லிட்டு யோசிக்கவே வேண்டாமா. ஏன்னா பென்சில் வந்து எப்படி காலி ஆகிட்டு இருந்தாலும் நமக்கு வந்து ரொம்ப செலவழிக்காமல் செய்கிறதுக்கான வழி இருக்கிறது தெரியுது. இதுக்குள்ளே எல்லோ வரப்போகுதுமா, இந்த இடத்துக்குள்ளே எல்லோ வரப்போகுது, அதனால் அந்த இடத்த எல்லோ விட்டுருவோம். இங்கே வந்து ஓரளவுக்கு ஆரஞ்சு கொடுத்துருவோம். அங்கே கொஞ்சம் லைட்டாகவும் இருக்கும், கிரேயாகவும் இருக்கும். இப்போ இந்த இடத்துல ஆரஞ்சு தான் வருது. அந்த இடத்துல கொஞ்சம் கிரேயிஷ் ஆரஞ்சு வரும். முதல்ல இப்போ வந்து ஆரஞ்சை கொடுத்துக்குருவோம். நம்ம கொடுத்துட்டு இங்கே வந்து
ஹைலைட் வருது. இந்த ஹைலைட் இருக்கு இல்லையா, அந்த ஹைலைட் அப்படியே கீழே இறங்குது. அப்போ கொஞ்சம் போல தான் தெரிய போகுது. ஆனாலும் நம்ம வந்து அந்த ஹைலைட்டை விட்டுட்டு தான் நம்ம வந்து கலர் வைக்கிறோம். அப்படி கலர் வச்சிடறோம். இந்த ஹைலைட் அப்படி கீழே வரும். அந்த ஹைலைட் என்ன ஆகுது, இங்கே வந்துட்டு இந்த இடத்துல அப்படி கொஞ்சம் பிரைட்டாக இருக்குது, இந்த இடத்துல அப்படி கொஞ்சம் பிரைட்டாக இருக்குது. நான் டிராயிங் போடுறது தெரியலன்னா கொஞ்சம் டார்க்காக போட முடியும் என்னால். ஆனால் போட வேணான்னு பார்க்குறேன். ஏன்னா டார்க்காக போட்டோம் அப்படின்னா அப்புறம் எல்லா இடத்தையும் டார்க் ஆகணும். இந்த இடத்துல அப்படி ஒரு லைட் ஒன்று வருது. அப்படி ஒரு லைட் வருதுமா. சரியா? அந்த 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 லைட்டை அப்படியே நான் மேலே கொண்டு போகிறேன். இந்த இடத்துல ஒரு டார்க் ஒன்று வருது, லைட் ஒன்று வருது. இப்போ அந்த ப்ரௌனை எடுத்து இந்த டார்க்கை ஃபுல்லாக டச் பண்ணிகிட்டே வந்துடுவோமா? ப்ரௌனை எடுத்து டார்க்கை ஃபுல்லாக டச் பண்ணிகிட்டே வந்துடுவோம். இங்கேருந்து அப்படியே அந்த டார்க் வந்து எவ்வளோ தூரத்துக்கு வருதுன்னா இவ்வளோ தூரத்துக்கு வந்துடுதுமா. இங்கே என்ன ஆகுது, இந்த இடத்துல இப்போ இந்த இடத்துல இப்படி ஒரு ஃபார்ம் ஒன்று ஃபார்ம் ஆச்சு இல்லையா, அதே மாதிரி இந்த இடத்துல சும்மா அப்படி அப்படியே ஒரு ஷேப் வந்து அப்படி போய் அங்கே கீழே வந்து அந்த கோடு வந்து உள்ளே தெரியுது. அங்கே அந்த நம்ம மஃப்ளருடைய கோடு அந்த இடத்துல உள்ளே தெரியுது. அதை வந்து மஃப்ளருடைய கோடாக காட்ட வேண்டிய தேவையில்லை நமக்கு. இதை லேசாக நான் வந்து ப்ரௌன் வச்சிடுறேன். லேசாக ப்ரௌன் வச்சிடுறேன். இப்போ பென்சிலை ஜாஸ்தி அழுத்தாமல் நான் டார்க் ப்ரௌன் லைட் இதோட லைட் ப்ரௌன் இருக்குது என்கிட்ட, அந்த லைட் ப்ரௌனை வச்சு அழுத்தி செய்யாமல் டார்க் ப்ரௌனை வச்சு அழுத்தாமல் செய்கிறேன் லைட் கலருக்காக. என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா பேப்பரில் வந்து அந்த டெக்ஸ்சர் இருக்கு இல்லையா, அந்த டெக்ஸ்சருக்கு நடுவில் தான் கலர் போய் மாட்டுது. உள்ளே போய் உட்கார்றது அந்த டெக்ஸ்சருக்கு உள்ளே தான் போய் உட்காருது. அப்போ சரி இங்கே பாருமா, இப்போ நான் அது கலர் வைக்கும்போது ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு அப்படி போடாமல் அப்படியே ரவுண்ட் ரவுண்டாக போட்டு வர்றேன். ஏன்னா இது வந்து ஹேண்ட்மேட் பாட்டில். இந்த பாட்டில் வந்து வெனீஷியன் ஹேண்ட்மேட் பாட்டில், ஒரு ஆன்டிக் பாட்டில் மாதிரின்னு வச்சுக்கேன். அதனால அதில் வந்து டெக்ஸ்சர் இருக்கும், அதாவது ஸ்மூத்தாக இருக்காது, மோல்டு எடுத்த மாதிரி இருக்காது. அந்த அந்த டம்ளரில் பார்த்தாலும் கூட லேசாக டெக்ஸ்சர் இருக்கும். நம்ம அதை கவனிக்க மாட்டோம் ஜென்ரலாக. அதனால ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்காது அது. சரியாம்மா? இப்போ இந்த இடத்துல லேசாக அது வளையுது. அந்த இடத்துல நான் இதை இன்னும் கொஞ்சம் டார்க் ஆக்குறேன். இப்போ இது வார்மாக இருக்குது, இது மேலே ஒரு கிரே வைப்பேன். அப்புறம் முதல்ல இதை செஞ்சுருவோம். அதுக்கப்புறம் என்ன செய்கிறேன், இந்த இடத்துல கிளாஸோடைய திக்னஸ் வரும் இல்லையா, கிளாஸோடைய திக்னஸ் ஒன்று வரும், அப்படி வரும். அப்படியே வந்து அப்படி திரும்பும் அது. அங்கே கீழே வந்து அந்த ஆக்சுவலாக எங்கிட்ட இருக்க இந்த பாட்டிலில் கீழே வந்து அழுக்கு இருக்கிறதுனால அதை க்ளீன் பண்ண முடியல. வாய் ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால க்ளீன் பண்ண முடியல என்னால். ஆசிட் ஈஸாக போட்டு கழுவி பாட்டில் போச்சுன்னா போச்சு. ஏன்னா ஒரு ரேர் பாட்டில் இது. சரி அம்மா, இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், இந்த இடத்துல அந்த அந்த ஃபார்மை திரும்பியும் ப்ரௌனில் வந்து ஆக்சுவலாக அவுட்லைன் தான் வரைய போகிறேன். அவுட்லைன் அப்படி வரைஞ்சிக்கிட்டு, ஆனால் அது ஃபில்லப் ஆக போகுது. இப்போ கிட்டத்தட்ட அதே மாதிரி அதுங்க கொண்டு போவோம். நம்பர் வந்து பார்க்கணுன்ற தேவையில்லை, பார்க்கக்கூடாதுன்னு சொல்லலை, பார்க்கணுன்ற தேவையில்லைன்ற. அப்படின்னு போட்டுட்டு இதை ஃபில்லப் பண்ணிடுவோம். நல்லாவே ஃபில்லப் பண்ணிட்டு மேலே வந்து ஒரு கிரே வைப்போம். கிரே வந்து ஒரே நேரத்தில் எல்லாத்துக்கும் வச்சுட்டே வந்துடலாம். சரியா?
இப்போ இந்த சைடும் கொஞ்சம் ப்ரௌனாக தான் இருக்குது. நேற்று 10th பேட்சில், டிஎஃப்ஐ 10th பேட்சில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட் அகிலான்னு சொல்லிட்டு, கொஞ்சம் ஒரு சீனியர் லேடி தான், ஸ்கூல் ஸ்கூல் டீச்சர். சீனியர் லேடினா ஒரு 50 அப்படி 55 அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன், தெரியல, மேபி. ரொம்ப வயசான அப்படி அம்மா இல்லை. அவங்க வந்து டாக்டரை அவங்க அங்கிளோட வந்திருந்தாங்க. துபாயிலேருந்து வந்திருக்காங்க இந்தியாவுக்கு. பார்த்துட்டு போகணுன்னு ஆசையாக இருக்குது சார்னா, சரி வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். வந்திருந்தாங்க. உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம், இதுகளையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு சொல்லிகிட்டு இருந்தாங்க. நேரில் உட்காந்து வர முடியறது எவ்வளவு ஒரு சந்தோஷமான காரியம்னு. இங்கே இருக்கிற ஆளுகளுக்கே நேரில் வர முடியலன்னு. என்னம்மா இல்லை, எவ்வளோ கஷ்டமாக இருக்கு. ஊர் விட்டு ஊர் வர மாதிரி சார். ஆமாம்மா, டிஸ்டன்ஸு, டைமிங். நமக்கு என்னதான் இருந்தாலும் குடும்பம்னு ஒன்றை பார்க்க வேண்டியிருக்குல்ல. அப்போ அந்த டைமிங்கு இப்போ என்னன்னா, நம்ம வந்து டோனல் வேல்யூ தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். கலர் என்ன அப்படின்றதோட கலர் வந்து ஆட்டோமேட்டிக்காக இப்போ இந்த இடத்துல ஆரஞ்சு பாட்டில் வரைஞ்சிக்கிட்டு இருந்துட்டு ஒரு பச்சை கலரை அந்த இடத்துல வைக்க முடியாதுல்ல. ஆப்வியஸ்லி நம்ம வந்து பொட்டென்ஷியல் ஃப்ராட் கட்டாயிரம் போல இருக்க. ஹலோ, பொட்டென்ஷியல் ஃப்ராட் உண்மையாகவே பொட்டென்ஷியல் ஃப்ராடு தான். இப்போ என்னன்னா, எனக்கு வந்து இது போயிடும், திரும்ப ஜாயின் பண்ணணும். நம்ம வந்துச்சா இல்லையா? அப்போ நம்ம கலரை வந்து வச்சு தான் ஆகணும், அந்த கலர் தான் வச்சாகணும். இப்போ லீஃப் ஒன்று வரைஞ்சிக்கிட்டு இருக்கோம், சாதாரணமான லீஃப், ஒரு ஸ்பெஷல் லீஃப் எல்லாம் கிடையாது. ஒரு சாதாரணமான ஒரு லீஃப் ஒன்று வரைஞ்சிக்கிட்டு இருக்கோம். சாதாரணமான ஒரு லீஃப் வரைகிறோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அதுக்கு க்ரீன் தானே வைக்கிறோம். கொஞ்சம் போல் கிரே வைக்கிறேம்மா இதுக்கு. இது கொஞ்சம் போல் கிரே வைக்கிறேன். ஏன்னா பிளாக் வந்து கடைசியில் வைக்கிறதா இருந்தால் வச்சுக்கலாம். பிளாக்கை வச்சு நல்ல டெப்த்து கொடுக்குறதா இருந்தால் கொடுத்துக்கலாம். இப்போதைக்கு அந்த ஆரஞ்சு வந்து பவர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா இது வந்து கொஞ்சம் நியூட்ரல் ஆனால் தான் நல்லாயிருக்கும். சரியா? இப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த இடத்துல வந்து அப்படி போகுது அது.
இப்போ இந்த இடத்துல ஒரு பேண்டு ஒன்று இப்படி போகுது, இங்கே வந்து நல்லாவே டார்க்காக இருக்குது. இந்த இடத்துல கொஞ்சம் டார்க்கு ஏறிடுது அப்படி. இங்கே கொஞ்சம் ஷேடோ ஒன்று வருது. கொஞ்சம் அந்த எட்ஜில் லைட்டு ஒன்று வந்துடுது. அந்த லைட்டை விடுறதுல தாம்மா இருக்குது. கொஞ்சம் கான்ட்ராஸ்ட் ஜாஸ்தி இருக்கக்கூடிய ஒரு லைட்டு விடணும் நம்ம அங்கே. விட்டுட்டு அந்த இடத்துல வந்து அந்த பேண்டு வந்து இப்படி போகிறதுக்கு லேசாக ஒரு இண்டிகேஷன் அங்கே வருது. இப்போ இந்த இடம் வந்து ஓரளவுக்கு டார்க்காக ஆக்கிடணும். சரியா? இந்த இடம் லைட்டாக இருக்குது, இந்த இடத்த ஓரளவுக்கு டார்க் ஆக்கிடுறோம். அந்த இடம் அப்படியே ஃபேட் அவுட் ஆகி போயிடுது. அங்கே அப்படி லேசாக கொடுக்குறோம். இங்கேயும் ஒரு ஷேடோ கொடுக்குறோம். என்ன இதோட கனெக்ட் ஆகிருக்கு. மேலே அந்த இந்த இடத்துல 2 ஆரஞ்சு லைன் போட்டோம் இல்லையா, அதோட கனெக்ட் ஆகிருக்கு. அது போய் அங்கே போய் காண போயிடுது. இப்போ என்ன செய்ய போகிறோம், இது எல்லாத்து மேலேயும் ஒரு ஆரஞ்சு வைக்க போகிறோம். ஃபுல்லாக ஒரு ஆரஞ்சு வைக்க போகிறோம். ஏன் ஆரஞ்சு மேலே வைக்க போகிறோம்? பாட்டில் வந்து ஆரஞ்சு. அப்போ எல்லாத்துலேயும் அந்த ஆரஞ்சு வந்து தெரியும். இதில் வந்து ஃபுல்லாக வந்து ஒரு ப்ளூ ரிஃப்ளெக்ஷன் இருந்தாலும் கூட ஒரு ப்ளூ பக்கத்தில் இருக்கிறதுக்கும் இது மேலே ரிஃப்ளெக்ஷனில் இருக்கிற ப்ளூக்கும் வித்தியாசம் இருக்கும். கொஞ்சம் ஆரஞ்சு மிக்ஸாக இருக்கும். அதனால இதில் ஃபுல்லாக ஆரஞ்சை வச்சிடறோம். இப்போ ஆரஞ்சை வச்சதும் இதோட எஃபெக்ட் எப்படி இருக்குன்றத பாருங்கள். அது ஆரஞ்சு வைக்காம அந்த பாட்டில் ஃபீலிங் வர ஆரம்பிச்சிச்சு. பார்த்தியா? அந்த ஆரஞ்சு வைக்காம அந்த பாட்டில் ஃபீலிங் வர ஆரம்பிக்குது. அப்போ அதே கண்டினியூ பண்ணுறோம். இந்த எட்ஜில் கொஞ்சம் ஆரஞ்சு கம்மியாக வச்சுக்கிறோம், ஏன்னா இந்த இடத்துல ஹைலைட் வருது. ஃபுல்லாக ஃப்ளாட் ஷேடு வைக்கிறதுனால டயகனல் லைன்ஸ் யூஸ் பண்ணுறேன். ஆனால் பென்சிலை இப்படி பிடிச்சிக்கிறேன். நான் பென்சிலை இப்படி பிடிக்கல, நான் இப்படி பிடிக்கல, இப்படி பிடிச்சி வரையலை, இப்படி வச்சுக்கிறேன். அப்போ நிறைய ஏரியா கவர் ஆகும். ஃப்ளாட் லைனு, அப்படி ஃப்ளாட் லைன் வரும். ஈவனாகவும் கலர் ஏறும். பேப்பரில் நசுக்காமல் கோடு கோடாக விழுகாமல் ஈவனாக கலர் ஏறும். இது நல்லா டார்க்கா குடுக்குறோமா சார்? இது நல்லா டார்க்கா கொடுத்துட்றோமா. ஏன்னா ஆரஞ்சு வந்து நமக்கு ஒரு ஓவராலாக இருக்கிறதுனால ஒரு டிஸ்டர்பிங் கலர் இல்லை. அது மாத்திரம் இல்லாமல் நம்ம அந்த துணியிலையும் எந்த இடத்துலையும் போட போகிறோம். அது தெய்வானை அந்த ஷோவை பற்றி சொல்லிக்கிட்டு இருந்தது நல்ல ஐடியாவாக தான் தெரிஞ்சு எனக்கு. ஒரு ஷோ வச்சோன்னா நல்லா தான் இருக்கும் அப்படின்னு தோணுது எனக்கு. ஏன்னா நம்ம குரூப்பு நல்ல பெரிய குரூப் ஆயிடுச்சு. இது நம்ம பர்சனல் குரூப் சொல்கிறேன், அதாவது என்னுடைய பர்சனல் குரூப் அப்படின்றது. எல்லாரும் ஏதாச்சும் ஒரு வகையில் வந்து பிரிட்ஜ் அகாடமியோட கனெக்டடாக இருந்தாலும் என்னுடைய பர்சனல் குரூப் ஆயிடுச்சு இல்லையா. அது வந்து நம்ம வந்து ஒரு ஷோ வச்சோன்னா நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். எங்கே வைக்கலாம் ஏது வைக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஒரு தடவை டிஸ்கஸ் பண்ணுறதுன்றது வந்து சரியாம்மா. இப்போ நான் அதை பேசிக்கிட்டு இருக்கும்போது அடுத்த யோசனை வந்துடுச்சு. இப்போ இந்த கிட்டத்தட்ட இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆரஞ்சு இங்கே இருக்குமா, ஒரு பார்வை பார்த்தீங்கன்னா தெரியும் உனக்கு. இந்த இடத்துல இங்கே இருக்கக்கூடிய அளவுக்கு ஆரஞ்சு, அந்த அளவுக்கு கிட்டத்தட்ட எக்ஸாக்டாக இருக்குன்னு சொல்ல வரல, கிட்டத்தட்ட அந்த அளவுக்கு ஒரு ஆரஞ்சு வந்து இந்த இடத்துல வருது. இப்போ அந்த ஆரஞ்சை வந்து நான் கொண்டாந்துக்கிட்டே இருக்கேன். அதுக்கு முன்னாடி கிரேயை கீழே கொண்டு போயிடுறேன். இந்த இடத்துல கிரே வர்றதுக்கு காரணம்
சுற்றி நமக்கு வந்து அந்த Black அண்ட் ஒயிட் துணி வச்சது. அந்த Black அண்ட் ஒயிட் துணி வச்சது தான் இந்த இடத்துல அந்த கிரே வர்றதுக்கு காரணமாக இருக்குது. இப்போ என்னன்னா இந்த இடத்துல அந்த ஷேடோ இருக்குல்லம்மா, இங்கே இந்த இடத்துல அந்த ஷேடோ இருக்கு இல்லையா, அந்த ஷேடோ தான் அப்படியே ஃபாலோ ஆகிட்டே வருது இங்கெல்லாம். இப்போ என்ன ஆகுது, இப்போ இந்த இடத்துல வந்து அந்த கிரே வருது, இப்போ அப்படியே வருது, அந்த ஷேடோ அப்படியே ஃபாலோ ஆகிட்டே வருதுன்னா இந்த எட்ஜில் வந்து நல்ல டார்க் வருது. நம்ம இப்போ வந்து அந்த டார்க்கு கொடுக்கறதா இருந்தாலும் கொடுக்கலாம், இல்லாட்டி பேக்ரவுண்டை கொடுத்ததுக்கப்புறம் அந்த டார்க்கை கொடுக்கறதா இருந்தாலும் கொடுக்கலாம். அப்படி கொடுத்துக்குருவோம். கொடுத்துட்டு இங்கெல்லாம் அந்த டார்க் வந்து இறங்குதுலாம், அந்த கிரே வந்து இறங்குது. கீழே வர வர கொஞ்சம் டார்க்காக ஆகிற மாதிரி இருக்கு. இப்போ அங்கே ஆரஞ்சை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவோம் நம்ம. இப்போ இல்லை, இதை செஞ்சுட்டு இது மேலே ஆரஞ்சு ஒரு கோட்டு கொடுப்போம். இது சர்க்குலர் மோஷன்ல பண்ணிட்டு இருக்கீங்க தானே சார்? சர்க்குலர் மோஷன்ல பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கு வந்து அந்த கோடு விழுந்துருச்சுன்னா கஷ்டமா போயிடும். அதை கேர்ஃபுல்லா பார்த்தோம்னா சில இடங்கள்ல சர்க்குலர் மோஷன் சரியா வருது, சில இடங்கள்ல சர்க்குலர் மோஷன் வரல. இந்த எட்ஜில் ஒரு ஒயிட் ஒரு ஆரஞ்சு லைன் வருது, இதை இப்போ வந்து ஒயிட்டா விட்டுருவோம். எக்ஸாக்டா இருக்கணுன்ற ஒரு தேவை இல்லை. சரிம்மா, இதை லேசாக ப்ரௌன் வச்சுருவோம். இந்த இடத்துக்கு வச்ச அளவுக்கு வேண்டாம், இதோட கொஞ்சம் குறைச்சலான ஒரு ப்ரௌன் ஒன்று வச்சுருவோம். இங்கே இந்த எட்ஜில் கொஞ்சம் லைட் இருக்குது, இங்கே இந்த இடத்துல கொஞ்சம் லைட் வருது. அது மேலே தூக்கிக்கிறவா, அப்படி தூக்கிறேன். இந்த இடத்துல கொஞ்சம் லைட் வருது, அந்த லைட்டை விட்டுருவோம். இங்கே வந்து டார்க் வருது, அந்த டார்க்கை க்ளீனாக போட்டுருவோம். பாட்டிலோடைய திக்னஸ் ஒன்று, பாட்டில் வந்து வளைஞ்சிருக்கிறதுனால அங்கே ஷேடோ ஒன்று வருது. இங்கே வந்து அந்த லைட் வந்து இந்த டார்க் வந்து அந்த இடத்துல முடியுது. அங்கே கொஞ்சம் அந்த டார்க் போகுது. அதுக்கு பக்கத்தில் இந்த இடத்துல கொஞ்சம் போல லைட் இருக்கு. அதாவது லைட் அண்ட் ஷேடையே வந்து நான் வந்து ஷேப்பாக பார்க்குறேன். லைட் அண்ட் ஷேடை வந்து லைட் அண்ட் ஷேடாக நான் பார்க்கல. இந்த கிரேயில் வந்து இந்த இடத்துல எல்லாம் இப்படி இருக்கு, அந்த ப்ரௌனில் வந்து இந்த இடத்துலலாம் அப்படி இருக்கு அப்படின்னு தான் அதை பார்க்குறேன் நான். இப்போ இந்த இடத்துல கொஞ்சம் டார்க்காக இருக்குது, அந்த இடம் அப்படியே டார்க் ஆகி அந்த டார்க் அப்படியே ஃபேட் அவுட் ஆகி அங்கே போகுது, மேலே போயிடுது. இப்போ இதுகள்லாம் தான் வந்து நமக்கு ரியலிசத்தை கொடுக்க போகுது. கீழே சடனாக வந்து லைட் ஆயிடுது, சடனாக வந்து லைட் ஆகி இதோட ஜாயின் ஆகுது. மேலே ஒரு ப்ரௌன் இருக்கு. ஏன் இருக்குன்றதை பற்றி நமக்கு கவலையே இல்லை, இருக்கு அவ்வளோதான். சரியா, ப்ரௌனையும் வச்சிடறோம், கிரேயையும் வச்சிட்டோம். இங்கே வந்து கொஞ்சம் பேக்ரவுண்டில் சில கிரேஸ் வருது, லைட்டும் வருது இந்த இடத்துல. இங்கேயும் ஒரு லைட் வருது, இந்த இடத்துல ஆரஞ்சு வரப்போகுது. இந்த இடத்துல ஒரு ஆரஞ்சு வரப்போகுது. இந்த ஆரஞ்சுக்கு கீழே கொஞ்சம் கிரே வந்து இந்த இடத்து அங்கே கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆயிடுது. அது இது வந்து நல்லா டார்க்காக இருக்குது. இது ரொம்ப கம்மியாக தான் கிரே நான் வைக்கணும் அப்படின்றது வந்து ரொம்ப கம்மியாக தான் வைக்கணும். ரேண்டம் ஷேப், ஏன்னா அங்கே என்ன ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு இருக்குன்றது வந்து நமக்கு வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டிய
தேவையில்லை, பார்த்துட்டு இருக்க முடியாது இப்போ நம்ம. அதனால இப்படி செஞ்சுட்டு சில இடங்கள்ல கொஞ்சம் அந்த டார்க்கு ஸ்ட்ரோக்ஸ் கொடுக்குறோம். அந்த கான்ட்ராஸ்ட் தான் அந்த பளபளன்னு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கை கொண்டு வருது. அந்த எக்ஸிபிஷன், இந்த எக்ஸிபிஷன் நம்ம பிரிட்ஜ் எக்ஸிபிஷனில் ஒரு பேர்டு ஒன்று வரைஞ்சேன் இல்லையா, ஹம்மிங் பேர்டு. அந்த ஹம்மிங் பேர்டில் வந்து பார்த்தோன்னா அது கழுத்தில் வந்து பளபளன்னு மின்னிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. எப்படி அது வருதுன்னா அந்த கான்ட்ராஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறோம் அந்த இடத்துல. அந்த கான்ட்ராஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிறது தான் அந்த பளபளன்னு வருது. சரி அம்மா, இவ்வளோ தூரத்துக்கு இது வந்துருச்சு. இப்போ இதே மாதிரி இந்த இடத்துக்கு ஏறணும் இல்லையா, அங்கே ஏறுது. இதுக்குள்ளே போயிட வேண்டாம், எதுக்குள்ள அந்த அந்த டிசைனுக்குள்ளே போயிட வேண்டியது. அது வந்து கோல்டு கலரில் இருக்குது. நம்ம கோல்டு கலருக்கு என்ன செய்வோம், கோல்டு போட மாட்டோம் இல்லையா. கோல்டு கலருக்கு நம்ம வந்து எல்லோ போடுவோம், ப்ரௌன் போடுவோம், அப்படியே 2-3 கலரை போட்டு அந்த கோல்டு கலர் இருக்கிற ஃபீலிங்கை க்ரியேட் பண்ணுவோம். இங்கேயும் அந்த கிரே வருது. நடுவில் வந்து கொஞ்சம் இது ஆரஞ்சு கிரேயாக இருக்குது, நடுவில் கிரேயே இருக்குது. சரி, எவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டோமா? இங்கே வந்து இந்த கோல்டில் ஆரஞ்சு வராது, ஏன்னா கோல்டு வந்து மேலே பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. பெயிண்ட் பண்ணியிருக்கிறதுனால அதில் ஆரஞ்சு வராது. இப்போ என்ன செய்ய போகிறேன்னா, இந்த இடத்துல வந்து அந்த ஒயிட் கொஞ்சம் இருக்கட்டும், ஒயிட்டும் கிரேயும் கொஞ்சம் இருக்கட்டும், இந்த இடம்லாம் ஆரஞ்சு வைக்க போகிறேன் நான். இந்த சைடை ஆரஞ்சு வைக்க போகிறேன். லைட்டா வைக்கிறோமா, இதே மாதிரி டார்க்கா வைக்கிறோமா? மீடியமா வைக்கிறேன். லைட்டாகவும் இருக்கக்கூடாது, டார்க்காகவும் இருக்கக்கூடாது, மீடியமாக இருக்கணும். சில இடங்களில் வந்து நமக்கு தேவையானப்போ நம்ம டார்க் வச்சுக்கலாம். அந்த ஒயிட் வச்சதெல்லாம் நம்ம வந்து இந்த கிரேயோட கொஞ்சம் லேசாக வெளியில் வர்ற மாதிரி நிறுத்திக்கிடணும். கடைசி வரைக்கும் போயிடுது, அது கீழே வரைக்கும் போயிடுது. இந்த சைடில் என்ன ஆகுதுன்றதை அப்புறம் யோசிப்போம் நம்ம. இங்கே டார்க், இங்கே ஆரஞ்சு வந்துடுது. ஆக்சுவலாக நம்ம வந்து பாட்டில் வரையவே இல்லை இல்லையா. இப்போ நம்ம வந்து பாட்டில் வரையவே இல்லை. அந்த இடத்துல ஒரு கிரே வருது, இந்த இடத்துல கொஞ்சம் ஆரஞ்சு வருது, இங்கே கொஞ்சம் ஒயிட் விட்டுருவோம், இங்கே கொஞ்சம் டார்க்காக இருக்குது, இங்கே ஒரு ப்ரௌனு கொஞ்சம் வைப்போம்னு சொல்லிட்டு என்னென்னமோ ஒரு ஷேப் நம்ம வரைஞ்சிக்கிட்டே போயிட்டே இருக்கோம். ஆனால் கொஞ்சம் படத்தை கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருந்து பாரு, கொஞ்சம் அப்படி டிஸ்டன்ஸில் இருந்து பாரு, எவ்வளவு ஒரு பாட்டிலோடைய ஃபீலிங் வந்துருச்சு பாரு. எஸ் சார், நல்ல 3D எஃபெக்ட். 3D எஃபெக்ட். கிளாஸ் பாட்டில் அந்த மின்னிட்டு இருக்க ஒரு ஃபீலிங் வந்துருச்சு. அதுவும் ஒரு ஹேண்ட்மேட் பாட்டில், அது கரெக்டாலாம் இல்லை. அந்த பாட்டில் என்னென்னமோ நடந்துக்கிட்டு இருக்கு அதில். அப்படி ஒரு ஃபீலிங் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஏன் ஆத்தென்டிக்காக அங்கே என்ன விஷுவல் தெரியுதோ அந்த விஷுவலை நம்ம செஞ்சுருக்கோம். நம்ம விஷுவலை தான் ஃபாலோ பண்ணுறோம். இப்போ இந்த இடத்துல வந்து இப்படி செஞ்சிட்டோம் இல்லையா. இப்போ இதுக்கு இங்கே வந்து கொஞ்சம் அந்த கிரேயையும் இந்த எட்ஜில் வந்து கொஞ்சம் ஒயிட் விட்டுருவோம். அந்த கிரேயையும் ஒயிட்டும் இருக்கக்கூடிய இடங்களில் கொஞ்சம் அந்த ஒயிட்டுக்குள்ளே கொஞ்சம் ஆரஞ்சு போகட்டும்.
கிரே மேலேயும் ஆரஞ்சு வரட்டும், ஒயிட்டுக்குள்ளே கொஞ்சம் ஆரஞ்சு போகட்டும். சரியா? இப்போ என்ன செய்ய போகிறோம்? எல்லோவை எடுக்கிறோம். எல்லோ என்கிட்ட ஒரு எல்லோ தான் இருக்குது, இந்த எல்லோ மாத்திரம் தான் இருக்குது. இப்போ இந்த இடத்துல லைட் வந்திருக்கு இல்லையா, அப்போ இங்கேயும் லைட் வரும். இந்த இடத்துல லைட்டு கொஞ்சம் வந்திருக்கு, அப்போ இந்த சைடில் கொஞ்சம் லைட் வரும். அப்போ இந்த இடத்துல எல்லோ போட்டுருவோம். உள்ளே போனாலும் பரவாயில்ல, அதாவது ஆரஞ்சுக்குள்ளே எல்லோ போயிட்டாலும் பரவாயில்ல. இப்போ இதே இது வந்து எல்லோ கலராக இல்லாமல் ரெட் கலராக இருந்தால், ஒரு க்ரீன் கலராக இருந்தால் அப்படி போட முடியாது. கரெக்டாக அங்கே தான் போடணும். நமக்கு ஆரஞ்சில் எல்லோ இருக்கிறதுனால அந்த எல்லோ வந்து இதை டிஸ்டர்ப் பண்ணாதுன்ற ஒரு தைரியத்தில் போட்டாச்சு. இது இங்கெல்லாம் ஃப்ளாட்டாக எல்லோ வச்சிடுறோம். அதுக்கப்புறம் டார்க் வச்சு நம்ம செய்வோம். இப்போ செய்யணும், நிறைய வேலை இருக்குது. அந்த இதை ஒட்டி இதை வச்சு டார்க்கை வச்சு செய்யணும். சரியாம்மா? இங்கே கொஞ்சம் போல் எல்லோ அதுக்கு வைக்கிறோம். இதுக்கு எல்லோ கொஞ்சம் போல் வச்சிடறோம். கொஞ்சம் கொஞ்சம் எல்லோ அங்கே அதுக்கு உள்ள. அதே மாதிரி இங்கே எல்லோ வைக்கிறோம், அங்கே எல்லோ வைக்கிறோம், இங்கே எல்லோ வைக்கிறோம். அந்த கொஞ்சம் எட்ஜி விட்டுறோம், இங்கே எல்லோ வைக்கிறோம். அதே மாதிரி இங்கே எல்லோ வைக்கிறோம், அங்கே ஹைலைட் இருக்கிறத விட்டுறோம், அந்த இடத்த விட்டுறோம். விட்டுட்டு அந்த எல்லோயிஷ் ப்ரௌன், லேசாக கொஞ்சம் லைட்டர் ப்ரௌன் ஒன்று எடுக்கிறோமா. லைட்டர் ப்ரௌனை எடுத்து இந்த லைன்ஸை வந்து கொஞ்சம் எம்ஃபசைஸ் பண்ணுறோம். அவ்வளோ தூரத்துக்கு கொண்டு போகிறோம். அந்த லைனை கொண்டு போயிட்டு சத்தம் இல்லாமல் பிளாக் எடுத்துருவோமா. பிளாக்கை தான் எடுத்தாகணும் போல இருக்குது. ஜாஸ்தி டார்க்காக வைக்க வேண்டாம், ஆனால் பிளாக்கை தான் வச்சாகணும் போல இருக்குது. ஏன்னா கலர் ஏற மாட்டேங்குது. சரியா? அப்படி வச்சுட்டு அதை வச்சுட்டு இப்போ அங்கே வளையுது. இதை ஒட்டி அந்த ஃபார்மை வந்து ஃபார்ம் இல்லை ஷேப்பை எம்ஃபசைஸ் பண்ணுறோம். அதே மாதிரி இந்த சைட்லேயும் நம்ம வந்து அவ்வளோ தூரத்துக்கு கொண்டு வந்துட்டு லேசாக சஜஸ்டிவாக தான் செய்கிறோம், கரெக்டாக பக்காவாக செய்யலை. இந்த சைடில் இதோட கொஞ்சம் லைட்டராக, இந்த சைடில் இதோட கொஞ்சம் லைட்டராக அந்த நடுவில் இருக்கக்கூடிய ஒயிட்டை விட்டுருவோம். அப்படியே இங்கே வந்து அந்த கிரே இங்கேருந்து வருது இல்லைம்மா, அந்த இடத்துல கொஞ்சம் போல் ஒரு பிளாக், இந்த இடத்துல இருந்து கிரே இறங்குது இல்லையா அப்படி கீழே, அதை கொஞ்சம் போல் அந்த இடத்துல ஒரு பேண்டு மாதிரி அப்படி கொடுத்து அப்படியே இறக்கி விட்டுருவோம். அந்த பேண்டு வந்து இங்கேயும் கொஞ்சம் வரட்டும், இங்கேயும் கொஞ்சம் வரட்டும். இப்போ இங்கேருந்து அந்த 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 சைடில் கோல்டில் வந்து ஷைனிங் இல்லை, லைட் விழாததுனால அந்த சைடு கோல்டில் ஷைனிங் இல்லை. அந்த கோல்டுக்கு அப்படியே கொஞ்சம் போல் டார்க் எடுத்துட்டு தூரத்தில் போக போக லைட் ஆக்கி விட்டுறோம். ஏன்னா ரிஃப்ளெக்டர் லைட் அங்கே வருது. அப்படியே கீழே கொண்டாடுறோமா இந்த டார்க்கை, இதையும் அதே மாதிரி டார்க் ஆக்குறோம். இந்த பேண்டில் இருந்து அப்படியே டார்க் எடுத்துட்டு போனோம்னா இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சரியா? அப்புறம் இதை வந்து நான் கொஞ்சம் டார்க் ஆக்குறேன், கரெக்டாக ஒரு டிசைன் இருக்கிற மாதிரி அந்த லோகோலாம் செய்வோமே அந்த மாதிரி செய்யலை நான், கொஞ்சம் ரஃப்பாக. ஆனால் டிராயிங்கை வந்து கெட்டு போயிடாமல் வச்சுக்கிட்டேன், கொஞ்சம் ரஃப்பாக தான் செய்கிறேன்.
கரெக்டாக இருக்கிற ஒரு ஃபீலிங் இருக்கணும், லேசாக லூஸாகவும் இருக்கணும். இப்போ அவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டோமாங்க. அவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டோம். இப்போ இந்த இடத்துல இங்கே பிளாக் வச்சுருக்கோம் இல்லையா, அதனால இந்த இடத்த கொஞ்சம் டார்க் ஆக்கலாம். அப்படி லேஸ் அவ்வளோதான் டார்க் ஆக்குறோம். இந்த இடத்த இங்கேருந்து இப்படியே வந்திருக்கோம் இல்லையா, இப்போ இந்த இடத்த கொஞ்சம் டார்க் ஆக்குறோம். இங்கே வந்து அப்படி டார்க் ஆக்குறோம் கொஞ்சம். இப்போ 3 பேருடைய படமும் ஒரே மாதிரி இருக்கணுன்ற எந்த விதமான தேவையும் கிடையாது. சரியா? இப்போ இங்கேருந்து அப்படியே டார்க் அப்படி கொண்டு போயிட்டு அங்கே அப்படியே ஃபேட் ஆகிட்டே போகுது. இங்கேருந்து அந்த டார்க் ஆரம்பித்து அப்படியே ஃபேட் ஆகிட்டே போகுது. இப்போ 3 பேருடைய படமும் இப்போ ஒரு மாதிரி இருக்கணுன்ற தேவை இல்லைம்மா. ஆனால் 3 பேருடைய படமும் ஒரு கிளாஸ் பாட்டில், ஒரு ஆரஞ்சு கலர் கிளாஸ் பாட்டில்ன்றது 3 பேர் படத்துலையும் தெரியணும். அவ்வளோதான். சரி, இப்போ நான் என்ன செய்கிறேன், இங்கே கொஞ்சம் டீட்டெயில் காட்ட பார்க்குறேன். அங்கே அந்த ஓரத்தில் கொஞ்சம் போல் டார்க் வைக்கிறேன், கொஞ்சம் மேலே போகிறேன். இந்த இடத்துல இன்னும் ஒரு லைன் ஒன்று வர்ற மாதிரி இருக்குது. அந்த இடத்துல ரவுண்டாக போட்டுட்டு அப்படி ஒரு லைன் மாதிரி காட்டுறேன். எக்ஸாக்டாக என்னன்றது வந்து தெரிய மாட்டேங்குது, ஏன்னா அந்த பாட்டில் வந்து அவ்வளோதான் அதோடைய உள்ளே வந்து அழுக்கு சேர்ந்துருக்கிறது அவ்வளோதான் காட்டுது அது. இப்போ இங்கெல்லாம் கிரே வச்சுருக்கோம் பார்த்தியாமா, அது மேலே வந்து லேசாக ப்ரௌன் வச்சுருப்போம். அந்த ஆரஞ்சோடைய எஃபெக்ட்டுக்கு அந்த கிரே வச்சுருக்கிற இடத்துல ஃபுல்லாக லேசாக ப்ரௌன் வச்சுருப்போம். பாட்டில் முடிஞ்சிச்சுமா. பாட்டிலோடைய ஃபீலிங் வந்துருச்சு இல்லையா? இந்த கப்புக்கு போயிடுவோமா? கப்புக்கு போவோமா, ப்ளூ பாட்டிலுக்கு போவோமா? கப்புக்கு ப்ளூ பாட்டில் போயிடுவோன்றியா? சரி. இப்போ இன்னும் கொஞ்சம் பின்னாடிமா, இன்னும் கொஞ்சம் பின்னாடி. நல்லா வந்திருக்குமா, ஃபஸ்ட் கிளாஸாக வந்திருக்கு. இது நோட் புக்கு மேலே பின்பக்கம் சாஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரைட், ஓகே. அப்படி இருந்தால் சரியா இருக்கு. இதான் ஸ்ட்ரைட். ஓகே. டிராயிங்கும் பேரலா போட்டிருக்கேன் சார். ஓகே, இன்னொரு டிராயிங்கா? ஓகே, சரி. இல்ல நான் பண்ணவே இல்லை, வெறும் அவுட்டர் டிராயிங் மட்டும் பண்ணி பார்த்துருக்கேன். ஓகே. இது இப்போ இந்த பாட்டில் மாத்திரம் தனியாக செஞ்சு பார்த்துருக்கியாமா அது? ஓகே, நல்லா வந்திருக்கு. ஓகே. இப்போ ப்ளூ பாட்டில் மாத்திரம் தனியாக செஞ்சு பார்க்க போறீங்களா? எஸ் சார். ஆமாம், இப்போ நான் மாத்திரம் தான் மாட்டிட்டு முடிக்கணும், எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வச்சுட்டு. இதுக்கு இன்னொரு கோட்டிங் கொடுக்கணும், இந்த பார்ட்டுக்கு இன்னொரு கோட்டிங் கொடுக்கணும் நானு. ஆமாம்மா. கீழே சார் இன்னும் நல்லா ரொம்ப அழகா வந்திருக்கு. இந்த இடத்துல எல்லாம் இன்னும் ஆரஞ்சு நல்லா ஏறணுமா? ஓகே சார். இதுக்கு நடுவுல உள்ளேயும் அதாவது இந்த பிரவுன் மேலேயே ஆரஞ்சு தைரியமா கொடுத்துட்டு போடுறேன். அதாவது ஆரஞ்சு எடுத்தீங்கன்னா நீ இங்க மாத்திரம் வைக்காத, இப்படியே வச்சிரு ஃபுல்லா. அந்த பிரவுன் மேலேயும் ஆரஞ்சு வரட்டும், தப்பிதமே இல்லை. சரியா? இப்படி வச்சுட்டு போயிடலான்ற. அப்படி வச்சுட்டு போனீங்கன்னா உனக்கு அந்த இடத்துல கேப் மாதிரி தெரியாது. இப்போ லேசா கேப் மாதிரி தெரியுது இல்லையா, அந்த கேப் மாதிரி தெரியாது. ஃபுல்லாவே இந்த இடத்துல அந்த டார்க் ஒரு ஆரஞ்சு ஒன்று வைக்கிறோம் இல்லையா, அதை இப்படியே ஆங்குலரா அப்படியே கொடுத்துக்கிட்டே போயிருன்றேன். அதாவது பேக்ரவுண்ட்ல என்ன இருக்கு அதெல்லாம் யோசிக்காத, நீ பாட்டுக்கு அப்படி கொடுத்துக்கிட்டே போயிரு. கிளாஸ் பாட்டிலில் ஆரஞ்சு கலர் இருக்கு, அது அங்கே வரணும், அவ்வளோதான் நமக்கு.
சரியா? இப்போ நம்ம ஆ ஃபர்ஸ்ட் ஆஃப் பண்ணும்போது கொஞ்சம் ரெட்டு கொடுத்தோம்ல சார், இப்போ வேண்டாமா? ஆமாம் ஆமாம். இப்போ அதை எக்ஸாக்டாக அதுதான் இப்போ வர்றேன். ரெட் இப்போ ரெட் எடுக்கிறேன் நான் இப்போ. ஓகே. சரியா? இப்போ ரெட்டை ம். எடுத்துட்டு ஆக்சுவலாக பார்த்தா இந்த இடத்துல தான் ரெட்டு ஜாஸ்தி இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த இடத்துல பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய அந்த துணி துணி வந்து இந்த இடத்துல ஒரு டிசைன் ஒன்று வருது. அதாவது எப்படி டிசைன் வருதுன்னா, லேசாக ஒரு பிளாக்கை வச்சு வரைஞ்சி காட்டிடுறேன்னு. அந்த அந்த இடத்துல டிசைன் வந்து அப்படி வருது. அப்படி அப்படி வருது. அந்த அந்த இடத்துல ஒரு டிசைன். அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு பிளாக் கோடு ஒன்று அப்படி ஒன்று வருது. இந்த இடத்துல ஒயிட் கோடு வருது. மீதியெல்லாம் பிளாக்காக இருக்குது. நம்ம பிளாக் நிறைய ஃபில்அப் பண்ண வேண்டி வரும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். சரியா? இப்போ நம்ம பேக்ரவுண்டை வந்து பிளாக்கு ஃபில்அப் பண்ணுறோம் ஃபில்அப் பண்ணலான்றது கம்ப்ளீட்டாக வேறு ஒரு விஷயம். மேனேஜ் பண்ணிட்டு போயிடலாம். இப்போ என்னன்னா ரெட்டு வைக்க போகிறேன்னா கம்ப்ளீட்டாக ரெட்டு வச்சுக்கிட்டே வரப்போகிறேன். எப்படி ரெட்டு வச்சுக்கிட்டே வரப்போகிறேன்னா அப்படி ஃப்ளாட்டாக வச்சுட்டு வரப்போகிறேன். ஏன்னா இந்த இடத்துல வந்து ஃப்ளாட்டாக தான் இருக்குது. கீழே வர்றப்போ தான் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வரப்போகுது. இந்த இடத்துல ஃப்ளாட்டாக வச்சுட்டு வந்துட்டேன். சரியாப்பா? இப்போ இந்த இடத்துல லைட்டு இருக்க போகுது. இந்த இடத்துல ரெட்டு வைக்கிறேன். அங்கேருந்து ரெட்டு வச்சுட்டு இங்கேருந்து இப்படி ஒரு ஃபார்முக்கு அந்த அந்த ஸ்வெட் அந்த மஃப்ளருடைய இந்த ஒயிட் இருக்கு இல்லையா, அந்த ஒயிட்டுக்கு நான் ஆரஞ்சு விட்டுறேன். அதில் ரெட்டு வைக்கல. இந்த இடத்துல மஃப்ளருக்கு ஒரு கோடு போட்டிருக்கேன் இல்லையா, தெரியுதா அந்த கோடு? இந்த இடத்துல லேசாக மஃப்ளருக்காக ஒரு கோடு போட்டிருக்கேன். அப்படி அப்படி ஒரு எஸ் கோடு சார். போட்டிருக்கேன். அந்த இடத்துல அப்படி ஒரு கோடு போட்டிருக்கேன். அந்த கோடு மொத்தம் விட்டுறேன். இங்கே ரெட்டு வைக்கிறேன். இங்கேயும் ரெட்டு வச்சிடுறேன். ஒரு மீடியம் ரெட் எடுத்திருக்கேன் நான். இப்போ நம்ம இது வைக்கும்போது என்ன ஆகுதுன்னா, கீழே இருக்கக்கூடிய ப்ரௌன் ஆரஞ்சு எல்லாமே நசுக்கப்படுது. அது வேக்ஸ் தானே, எல்லாம் நசுக்கி உட்காருது. இப்போ என்ன செய்ய போறேன்னா இந்த சைடு வந்து ரெட்டு கொடுக்க போறேன். எல்லோவில் கரெக்டாக விட்டுறேன். எல்லோவை கரெக்டாக விட்டுறேன். அந்த கிரேல கொஞ்சம் போல் ரெட்டு கொடுக்குறேன். அந்த கிரேக்குள்ள இங்கே அந்த எட்ஜில் கொஞ்சம் போல் லைட்டு விடுறேம்மா. இந்த எட்ஜில் கிட்ட கொண்டு போவா. இப்போ இந்த எட்ஜில் கொஞ்சம் போல் லைட் விடுறேன். அப்படியே கொண்டாந்துட்டு கீழே வர்றப்ப அங்கேயும் அந்த எட்ஜில் கொஞ்சம் போல் லைட் விடுறேன். இங்கெல்லாம் ரெட்டு வந்து வெர்டிக்கலாகவும் கொடுக்குறேன், ஹரிசாண்டலாகவும் கொடுக்குறேன், டயகனலாகவும் கொடுக்குறேன். எங்கே வந்து அந்த எனக்கு டிசைன் மாதிரி தெரியுதோ அந்த இடத்துல வந்து டைரெக்ஷனை மாற்றுறேன். எங்கே டிசைன் மாதிரி தெரியலையோ இந்த இடத்துல கொஞ்சம் லைட்டாக விட்டுறேன். இங்கே திரும்ப ரெட்டு கொடுக்குறேன். ஆரஞ்சு லேசாக கொடுத்தோம் தெரியுமா, அதே மாதிரி கொஞ்சம் ஒயிட்டு விட்டுறோம், கொஞ்சம் கிரே விட்டுறோம். ஒயிட் இருக்கக்கூடிய இடத்துல எல்லாம் கொஞ்சம் 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 ரெட்டு கொடுக்குறோம். சரி, சரியாம்மா. ப்ளூ பாட்டிலுக்கு போயிடுறோமா. இப்போ ப்ளூ பாட்டிலுக்கு போகிறப்ப நான் வந்து லைட் ப்ளூவை எடுத்து ப்ளூ பாட்டிலுக்கு போயிடுறேன். அப்படி எடுத்து கிட்டக்கு போயிட வேண்டியதானா, இப்படி போயிடவா.
இருமா, இது என்னன்னா கரெக்டாக 90 டிகிரிஸ் இருக்கணும், இல்லாட்டி படம் வந்து உங்களுக்கு தப்பிதமாக தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். சரி, இவ்வளோ க்ளோஸ்அப் போதும் இல்லையா? பாருமா, இவ்வளோ க்ளோஸ்அப் போதும் இல்லையா? எஸ் சார். ஓகே. இப்போ நான் வந்து ஏன் ரெஃபரன்ஸையும் நான் ப்ளூ பாட்டில் க்ளோஸ்அப்புக்கு கொண்டு வந்துக்கிறேன். சரியா? மெயினாக வந்து இப்போ வந்து நான் வந்து ஒரு விஷயம் வந்து ஒரு செகண்டு கூட மறக்காமல் நான் இருக்கணும் அப்படின்னா, இங்கே சில இடங்களில் ஆரஞ்சு இருக்குது. இப்போ அந்த அந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். சரி, நான் ஒரு மெக்கானிக்கல் பென்சிலை எடுத்து, மெக்கானிக்கல் பென்சிலில் ஆக்சுவலாக நான் வந்து ஒரு 2B லெட்டு போட்டு வச்சுருக்கேன். எங்கே போய் மெக்கானிக்கல் பென்சிலே காணும்? ஐயோ, ஏன்னா என்னுடைய இந்த இடத்துல ஏதாச்சும் ஒன்று காணாம போச்சுன்னா கண்டுபிடிக்கிறதே கஷ்டம். இருக்கு, இங்கே இருக்கு. இங்கே ஒரு லைட் வச்சுருந்தேன். இந்த மெக்கானிக்கல் பென்சிலை எடுக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த லைட்டை வந்து கீழே விழுந்துருச்சு. அது நிற்க மாட்டேங்குது. சரியா? இப்போ சில இடங்களில் ஆரஞ்சு இருக்குது. அந்த ஆரஞ்சு இருக்கிற இடங்களை லேசாக மார்க் பண்ணிடுறேன் நான். இந்த இடத்துல கொஞ்சம் ஆரஞ்சு இருக்குது, அப்படியே ஒரு பேட்ச் ஒன்று அப்படி மேலே போகுது. லேசாக அந்த இடம் சாஞ்சிருக்கு, இந்த பாட்டில் சாஞ்சிருக்கு இல்லையா, அதனால அந்த இடம் சாஞ்சிருக்கு. மேலே பரப்ப திரும்ப இப்படி சாஞ்சிருது. இது இந்த பக்கம் சாயுது, இது 90 டிகிரிஸ்னால் இது இந்த பக்கம் சாயுது. இந்த இடத்துக்கு வரோம், இப்படி சாஞ்சிடுது. சாஞ்சி அப்படியே மேலே கொஞ்சம் போல் போகுது. கொஞ்சம் கொஞ்சம் லேசாக ஆரஞ்சு அப்படியே போய் இந்த இடத்துல வந்து காண போகுது. சரியா? அப்படியே இருக்குது. அதை வச்சுருவோம். வச்சுட்டு பிளாக் பென்சிலை வச்சு கோடு போட்டுருவோமா, லைனை போட்டுருவோமா? ஆமாம், பிளாக் பென்சிலை வச்சு லைன் போட்டால் தான் சரியாம்மா. டிராயிங் போட்டுட்டு ஷேடு வைக்கிறதா, அப்படியே ஷேடு வச்சுட்டே போகலாமான்னு யோசிக்கிறேன். அதாவது என்ன, 2 பேரும் பயங்கரமாக என்னமோ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. என்னத்தில் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க? ப்ளூ ஆரம்பிச்சிட்டிங்களா நீங்கள்? ஓ, பாட்டில் ஒன்று ரெடி பண்ணிட்டீங்களா? ஓகே, சரி சரி. ரெடி பண்ணிருக்கேன். ஓ, பாட்டில் ரெடி பண்ணிட்டீங்க. ஓகே, சரி. இப்போ ஹைலைட்டை மாத்திரம் நான் மார்க் பண்ண போகிறேம்மா. ஹைலைட் வந்து இந்த இடத்துல 2 ஹைலைட் வருது. இங்கே இங்கே இந்த இடத்துல ஒன்று வருது, அதுக்கு கீழே ஒன்று வருது, சின்னதாக ஒன்று வருது. 2 ஹைலைட் மார்க் பண்ணிட்டேன். இது வந்து இப்படி உள்ளே போகுது இல்லையா, இந்த இடம் இப்படி வெளியில் வந்து அந்த இடம் உள்ளே போகுது. அப்போ இங்கே மேடா வந்து அப்படி உள்ளே போகுதுன்னா அது கொஞ்சம் உள்ளே இருக்கும். இப்போ அந்த இடத்துல ஒரு ஹைலைட் ஒன்று, வாயோடைய விளிம்பில் ஒரு ஹைலைட், அப்படி ஒரு ஹைலைட் ஒன்று இருக்குது. அப்படி அப்படி வச்சுக்கிறோம். அவ்வளோ தூரத்துக்கு ஹைலைட் இருக்குது. அதை ஒட்டி நம்ம வந்து லேசாக ப்ளூ கொடுத்துட்றேன். அந்த இடத்துல வேறு வேறு ப்ளூ வருது. இப்போ நான் வந்து ஒட்டி ஒரு ப்ளூ ஒன்று கொடுத்துட்றேன். ப்ளூ கொடுத்துட்டு இந்த கோடை போடுறேன் நான். இந்த கோடை போட்டுட்டு அதுக்கு கீழே இந்த ஹைலைட் வருது. சரியா? இப்போ அங்கேருந்து ஒரு மீடியம் லைட் ஒன்று வருது. ஹைலைட் கிடையாது, மீடியம் லைட் வந்து ஒரு
கத்தி மாதிரி வருது. இந்த 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 ஆங்கிளோட கோணு. அப்போ இங்கே நேரம் இங்கே வந்து பெருசாகவும் அங்கே கீழே வர வர சிறுசாகவும் ஆகுது. ஆக்சுவலாக உல்ட்டாவாக இருக்கணும், அப்படி மாறி இருக்கணும். ஆனால் இங்கே இப்படி தான் இருக்குது. இந்த இடத்துல ஒரு ஹைலைட் ஒன்று வருது. அந்த ஹைலைட்டு நல்லா ஒயிட்டாக இருக்க போகுது. சரியா? இப்போ வந்து நீங்கள் வந்து இதை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்றது நல்லா கிளியர் வழங்கும். இப்போ இந்த இடத்துல ஒரு ஹைலைட் ஒன்று வருது. அந்த பூ வர்றப்ப அந்த ஹைலைட் வந்து வரும். நம்ம பூ எப்படி போட போகிறோம் நமக்கு இன்னும் தெரியாது. இப்போ அங்கேருந்து இவ்வளோ தூரத்துக்கு வந்து இங்கே நேரம் ஆகுது இல்லையா? அப்போ அங்கேருந்து இப்படியே அந்த ஹைலைட்டு அப்படியே வருது. கொஞ்சம் அகலமாக போட்டுக்கிறேன். அந்த ஹைலைட் வந்து அப்படியே வருது. வந்து இந்த இடத்துல வந்து அப்படி ஓப்பன் அப் ஆயிடுது. அப்படி வந்து ஓப்பன் அப் ஆயிடுது. ஓப்பன் அப் ஆகி அப்படியே ஒரு ஷேப்லெஸ்ஸாக அப்படியே இது மேலே போய்கிட்டே இருக்கு. மேலே போகிறப்ப கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகிட்டே போகுது. அப்படியே பெருசாகிட்டே போய் அங்கே வந்து லைட் ஆயிடுது. அங்கே ஹைலைட் இருக்குது, அந்த இடத்துல கொஞ்சம் லைட் ஆயிடுது. இங்கே ஒரு கோடு ஒன்று இருக்குது, ஹைலைட். அப்படி ஒரு கோடை வந்து அப்படி தானே காட்ட முடியும் நம்ம. சரியா? இப்போ இங்கே வந்து புள்ளி புள்ளியாக ஹைலைட் இருக்குது. அது வைக்கிறதா இருந்தால் வைக்கலாம், வைக்காமல் இருக்கிறதா இருந்தால் வைக்காமல் இருக்கலாம். ஏன்னா அது இந்த பாட்டிலை பிடிக்கிறதுக்காக மோல்டிங் அப்போ ஹோல்டு கிரிப்புக்காக அந்த இடத்துல பள்ளம் வச்சுருப்பாங்க இல்லையா? அது இப்போ இந்த இடத்துல பின்னாடி ஒரு ஹைலைட் ஒன்று இருக்குது. அந்த ஹைலைட் வந்து இதோட சேர்த்து இப்படி வந்து அப்படி ஏறுது. அப்படி ஏறுது, அப்படி இருக்கு, அப்படி இருக்கு, அப்படியே வந்து அங்கே வந்து ஃபேட் அவுட் ஆயிடுது. அந்த ஹைலைட்டு அங்கே வந்து ஃபேட் அவுட் ஆயிடுது. அந்த பின்னாடி இருக்கக்கூடிய பிளேட்டோடைய ஷேப் வந்து லேசாக லைட்டாக தெரியுது. அந்த இடத்துல அந்த இடத்துல தெரியுது. மேலே இந்த இடத்துல ஒரு ஹைலைட் ஒன்று வருது. ஹைலைட் கிடையாது, இதே மாதிரி கிரே டோன் ஒன்று வருது. அப்படியே ஒரு கிரே டோன் ஒன்று வருது. அது பக்கத்துலேயே இன்னும் ஒரு லைன், இந்த இடத்துல ஒரு லைன் ஒன்று, ஒரு கிரே டோன் ஒன்று வருது. அதை நம்மளால் ஞாபகம் வச்சுருந்து போட முடிஞ்சுன்னா போடுவோம், இல்லாட்டி விட்டுறலாம். சரி, இப்போ வந்துருச்சா? இப்போ டார்க் ப்ளூ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அந்த படத்தில் இருக்கிற ஒரு டார்க்கஸ்ட் ப்ளூ ஒன்று இருக்குது. அது ஃபுல்லாகவே பிளாக்காக தான் இருக்குது. சார் பிளேட்டோட மார்க்கிங் கொஞ்சம் மேலே போகணும்ல சார்? எதுமா? பிளேட்டோட மார்க்கிங் பண்ணியிருக்கோமே பாட்டில், அது கொஞ்சம் மேலே போகணும். இங்கே இதா? லைட்டாக மேலே போகணும்னு நினைக்கிறேன். இல்லை பிளேட்டு, அதாவது இந்த இடம் பாட்டிலாக இல்லாமல் பிளெயின் கிளாஸாக இருந்துச்சுன்னு வச்சுக்கிறோம். சாதாரண ஒரு கிளாஸ் வச்சுருந்தோம்னா பிளேட் அந்த இடத்துல தெரியும். சாதாரண கிளாஸ் வச்சிருந்தோம்னா பிளேட் அந்த இடத்துல தெரியும். இது ஒரு சிலிண்டர், ஹாலோவா இருந்தாலும் சிலிண்டர் இது. அப்ப இந்த இடத்துல திக்னஸ் ஜாஸ்தி இருக்கும். இந்த இடத்துல பாட்டில் இப்படி வளைஞ்சு வேற இருக்கு. அந்த பாட்டில் வந்து இப்படி வளைஞ்சு அப்படி போகுது. அப்ப நான் வந்து அங்க விஷுவல் என்ன தெரியுதோ அதை வச்சுதான் செஞ்சுட்டு இருக்கேன். சரியா? ஒருவேளை அந்த அந்த இடத்துல வந்து ஆக்சுவலா என்ன ஆகுதுன்னா, இது வந்து இப்படி வந்து இந்த இடத்துல போய் ஜாயின் ஆகலாம் அந்த எட்ஜில். ஆனால் அந்த இடம் டார்க்காக இருக்கு, கிளீனாக பிச் பிளாக்காக இருக்கு. அதனால அது தெரியாது, எங்கே இருக்குன்றது தெரியல எனக்கு. நமக்கு கண்ணுக்கு, எனக்கு இல்லை, நமக்கு கண்ணுக்கு தெரியல. சரியா? அப்போ இங்கேருந்து இப்படியே வந்து அந்த இடத்துக்கு தான் வருது அந்த பிளேட்டு. பிளேட் வந்து காணாம போயிடுது, அந்த இடத்துல காணாம போயிடுது. லைட்டெல்லாம் வந்துடுது. இப்போ இருக்கிறதுலே டார்க்கஸ்ட் ஓதை வந்து ப்ரெஷியன் ப்ளூ, ஒரு டார்க் ப்ளூ நான் எடுத்து நான் செய்ய போகிறேன். இப்போ நான் இதை செய்யும் போது என்ன செய்கிறேன்னா, நான் பாட்டிலில் செய்ய போகிறது கிடையாது. அந்தந்த இடத்துல என்னென்ன டார்க் ஷேப் வருதுன்றதான் சேர்ப்பேன். அப்போ நான் வந்து என்னுடைய பாட்டிலை வந்து நான் என்லார்ஜ் பண்ணிக்கிட்டேன். எவ்வளோ தூரத்துக்கு என்லார்ஜ் பண்ணியிருக்கேன்னா, சொல்லுமா. இந்த ஹைலைட் வச்சிருக்கீங்கல்ல, இது ஒரு போட்டோ எடுத்துக்கிறீங்களா சார்? சரி, ஓகே. சரி, இப்போ எந்த அளவுக்கு என்லார்ஜ் பண்ணியிருக்கேன்னா,
எப்படி காட்டுறது அதை? இதை அதான் காட்டணும். இங்கே பாருங்க எவ்வளோ அதுவும் இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட். நம்ம எப்படி அதை யூஸ் பண்ணுறோன்றது. எவ்வளோ தூரத்துக்கு என்லார்ஜ் பண்ணியிருக்கேன் பாரு. அப்போ நான் வந்து இந்த இடத்த மாத்திரம் தான் செய்ய போகிறேன். ஆனால் அப்படியே கலருக்கு வர்றப்ப அப்படியே ஃபேட் அவுட் பண்ணி விட்டுருவேன். ஏன்னா கொண்டாந்து அப்படியே நிறுத்தினேன்னா அங்கே வந்து பாட்டில் கட்டான மாதிரி தெரியும். அதை அப்போ ஆனால் இந்த இடத்த தான் கான்சென்ட்ரேட் பண்ண போகிறேன். நான் கான்சென்ட்ரேட் பண்ணுறப்ப இங்கே வருவேன், இங்கே கொஞ்சம் வருவேன். வந்துக்கிட்டு இருக்கும்போதே எனக்கு ஓஹோ கீழே வரைக்கும் போயிடுவோன்னு தோணுச்சுன்னா திரும்ப பாட்டிலை வந்து பழைய ஷேப்புக்கு அங்கே கொண்டு போயிடுவேன். அங்கே வச்சுக்கிட்டு அப்படி செய்வேன். ஓ கீழே செஞ்சுவோம் அப்படின்னா அப்படி கொண்டாந்துருவேன். சரியா? இப்படி தான் விளையாட போகிறேன். இப்போ நான் போட்டிருக்க டிராயிங் விளங்குதா உனக்கு? இந்த இடத்துலலாம் இப்படி லைட் எப்படி வருது, எப்படி போகுதுன்னு. சரியா? ஓகே ஓகே. இப்போ ஒரு நல்ல வேலை கிட்டக்க வந்தேன், பார்த்தேன். அது இப்போ இந்த இடத்துல வந்து பாட்டில் வந்து அப்படி வருது. ஆஹா, லெட்டு உடஞ்சிருச்சு. லேசாக தட்டிச்சு உடஞ்சிருச்சு லெட்டு. இந்த பாட்டில் வந்து அப்படி வருது. சரியா? அப்படி வருது. இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு ஒயிட் கோடு ஒன்று இருக்குது. ஏன்னு தெரியல எனக்கு, ஆனால் ஒயிட் கோடு ஒன்று இருக்குது இங்கே. அதை இன்னும் கொஞ்சம் திக்காக்கிக்கிறேன். அந்த ஒயிட் கோடை நான் இப்போ போடலைன்னா நான் கலர் பண்ணிகிட்டு இருக்கும்போது மறந்துடுவேன். நான் என்லார்ஜ் பண்ணுறப்ப தான் நோட்டீஸே பண்ணுறேன். அதாவது நம்ம நோட்டீஸே பண்ண மாட்டேன்றோம் நிறைய விஷயங்களை. சரியா? அப்போ அந்த இடத்துல வந்து நான் வந்து ஒரு மெல்லிஸ் லைன் ஒன்று கொடுக்க போகிறேன். அந்த மெல்லிஸ் லைனை வந்து எவ்வளோ தூரத்துக்கு தெரியுமா வருது? அந்த கப்போடைய அவ்வளோ அந்த ஹைட் வரைக்கும் வருது. சரியா? இதை எப்படி வச்சுக்கிறோம்மா நம்ம? அந்த ஹைலைட் எப்படி கொண்டு வர்றோன்றதை அப்புறம் பார்த்துக்குருவோம். இப்போதைக்கு இந்த ஹைலைட்டை வந்து நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணி நிறுத்தி வச்சுக்கிறோம். இப்படியே வந்து இறங்கி அவ்வளோ தூரத்துக்கு வந்துடுது அந்த ஹைலைட். அது என்னன்னே தெரியல எனக்கு. அதை இந்த ஃபோட்டோவை வந்து நான் சரி ஸ்டாப் பண்ணிடலாம். எதுமா? ஓகே ஓகே சரி சரி ஸ்டாப். ஓ ரெக்கார்டிங் ஆகிருக்கோ இது? சரி. இப்போ என்னுடைய லெட்டு வந்துருச்சுமா, அதனால் திரும்ப ஷார்ப்பன் பண்ணணும். இதை காட்டிக்கிட்டு இருக்கும்போதே லேசாக இடிச்சிச்சு, டொமக்குன்னு உடஞ்சிருச்சு. அவ்வளவு வேக்ஸ் போட்டிருக்கான். சாஃப்ட் லெட்டு. லெட்டு இவ்வளவு டார்க்காக வராது. ரெண்டு பேர்ட்டையுமே உங்கள்கிட்ட இது இல்லையோ, கலரப் இல்லையோ? கலரப் தான். கலரப் தான். ஓ அப்படியா? சரி சரி. அதில் அந்த 12 கலர்ஸில் கரெக்டாக நமக்கு எது எதெல்லாம் வேகமாக காலி ஆகுதோ அதெல்லாம் இருக்குது. சரிம்மா, இப்போ நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறத ஃபுல்லாக பிளாக்காகவும் ஆக்குவோம். சரியா? அப்பா அதாவது கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணி பார்த்தா ஏகப்பட்ட வேலை இருக்குது அதுக்குள்ள. சரி அம்மா, இந்த சைடில் இருந்து ஆரம்பிக்கிறேன்னா இதை அவ்வளோ தூரத்துக்கு அப்படி கொண்டாந்து நிறுத்திக்கிறேன்னா, ஏன்னா இந்த அந்த அந்த ஹைலைட்டை காட்ட வேண்டியது இருந்துச்சு எனக்கு. இதோட நின்றுது அது. சரி, அதை அப்படியே நிறுத்திக்கிடுவோம். ஏன்னா நான் கீழே வந்து பாட்டில் நான் பார்க்கல. சரி, இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா, இங்கே வந்து என்ன ஆகுது, லேசாக அது வளைஞ்சிருக்கு. அபவ் ஐ லெவலாக இருக்கிறதுனால லேசாக மேலே வளைஞ்சிருக்கு. லேசாக மேலே வளைஞ்சிருக்கு. இது இதில் ஃபுல்லாக நம்ம திருப்ப கருப்பில் கோடு போடுவோம். அங்கேருந்து அகலமாகி அப்படி வந்து இதில் வந்து சேர்ந்து அப்படி வந்துடுது. இப்படி வந்து சேர்ந்துது. இப்போ இங்கே வந்து இப்படி அகலமாகி
அப்படி வந்து சேர்ந்து இதில் வந்து அப்படி வந்து சேர்ந்துடும். ம் சேர்ந்துட்டு இந்த அவுட்லைன் வந்து அப்படியே டார்க்காக தான் இருக்குது. இந்த அவுட்லைன் டார்க்காக தான் இருக்குது. ஓ, இது வரைக்கும் ஒரு ஃபோட்டோ எடுத்துடலான்னு பிளான் பண்ணோம்ல. ஒரு நிமிஷம் இதை நான் தள்ளி வச்சுக்கிறேன். இது என் ஃபோனில் ஃபோட்டோ எடுக்கிறத விட ஐபேடில் ஃபோட்டோ எடுக்கிறது கலர் நல்லா இருக்கு. ஐபேடில் ரெசல்யூஷன் வந்து நல்லா இல்லைனாலும் கலர் நல்லா இருக்கு. நீங்க எக்ஸிபிஷன் சொல்லுங்க சார். யாருக்கு என்ன டாபிக்னு சொல்லுங்க சார். ஸோ பிளான் பண்ணலாம். இல்லை சீரியஸா சித்திரகலா பரிஷத்தில் வைப்போமா? எஸ் சார். பெங்களூர்லேயே வைக்கோன்னா அப்போ அவங்க மெட்ராஸ் ஆளுகள்லாம் வந்து, சார் நீங்கள் வந்து உங்கள் பெங்களூர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் ஹெல்ப் பண்ணுறீங்கன்னு அவங்க. நான் பெங்களூர்ல இருக்கேன், அதனால வச்சேன் அப்படின்ட்டு இருக்கேன். இந்த டாபிக் கொடுப்பீங்களா? இந்த லாங் டர்மா ஒரு ட்ரிப் பிளான் சேர்த்து பண்ணிடலாம் நினைக்கிறேன். என்னம்மா? கடைசி வரையும் போக மாட்டோம். இல்ல நாங்க உங்களோட ஒரு ட்ரிப்னு பிளான் பண்ணோம். அது ஆண்டே இருக்கு. இந்த ஷோ எக்ஸிபிஷனோட வேணா கம்பைன் பண்ணி ஒன்னு பண்ணலாம். இல்ல போகலாம், இதுக்கு போகலாம். நம்ம சென்னையிலயும் ஷோ, அதாவது இந்த ஷோ அப்படியே சென்னைக்கு எடுத்துட்டு போற மாதிரி பிளான் பண்ணலாம். நிறைய செய்யலாம் நம்ம. அதாவது ட்ரிப்னு சென்னைக்கா சார் போவாங்க? வேணாம் சார். வேணாம், நான் வர மாட்டேன். ஆமா சரி, அப்போ கோயம்புத்தூர் போயிட்டு ஊட்டிக்கு போயிட்டு வருவோம். சித்ரகலா பரிஷத்துல பண்ணலாம் சார். இங்க பெங்களூர் சுத்தி சிக்மங்களூர் வரைக்கும் போயிட்டு வரலாம். போறோம், அதுவே நிறைய. எங்களுக்கெல்லாம் அது நிறைய. இது கோயம்புத்தூர்ல ஷோ வச்சு ஒரு நிமிஷம் எனக்கு அந்த 90 டிகிரிஸ் உட்கார கிரிட்டு போட்டாலும் கூட அது உட்கார மாட்டேங்குது. அது எக்ஸிபிஷனை பேசாம அப்படி ட்ரிப்பை பத்தி பேசிட்டு இருக்கோம் பாத்தியா? இல்ல, அதுக்கு ட்ரிப்புக்கு வைக்க ரீசனே எக்ஸிபிஷன் வைக்கிறதுக்கு ரீசனே ட்ரிப் அடிக்கிறது தானே. ஆமா, அப்படிதான் போயிட்டு இருக்கு. ஆமா, இது ஒரு நிமிஷமா எனக்கு பிரீத்திக்கெல்லாம் ஒன் நைட் தாங்கும் சார். அதுக்கு மேல எல்லாம் வேலைக்காகாது. அப்படியே வீட்டுல கூப்பிட ஆரம்பிச்சிருவாங்களோ? பசங்க விட மாட்டாங்க சார். எல்லாம் பசங்க கூட்டின்னு வரணும். வீட்ல எல்லாம் கூப்பிடாம இருக்குவாங்க, பசங்க கூப்பிடாம இருக்கணும் சார். பசங்க கூப்பிடாம இருக்கணும், அதான். சரி, நல்ல ஃபோட்டோகிராஃப்ஸ் வந்துச்சுமா. இங்கே பாரு. ஃபோட்டோகிராஃபர் ஐபேட்ல நல்லா வருது. கலர் ரொம்ப அழகா வருது. இது அம்ரிதான்னு ஒரு பொண்ணோட வரைஞ்சிட்டு இருக்கேன். அவளுக்கு ஃபைன் ஆர்ட்ஸ் காலேஜ் ஜாயின் பண்ணுமா. அதுக்காக அப்படி அந்த பாதி மாத்திரம் அப்படி வரைஞ்சி காட்டி அப்படி செட் பண்ணிட்டு இருக்கேன். இது ஷேப் ஒழுங்கா வந்துருக்கா சார்? என்னமோ ஸ்லாண்டா இருக்க ஃபீல் எனக்கு. ஆக்சுவலா இதை நேரில் பார்க்குறப்ப தான் தெரியும். ஆக்சுவலாக அவ்வளோ ஒன்றும் ஸ்லாண்டிங்காக இல்லை. ஆக்சுவலாக கொஞ்சம் அகலமாக இருக்கு பாட்டில். கீழே அகலமா இருக்கும், மேல. பிரவுனுக்கு அந்த ஆரஞ்சு பாட்டில் வந்து கொஞ்சம் கீழே வந்துடும். ஆரஞ்சு பாட்டில் கொஞ்சம் கீழே பெருசாக தான் போச்சு. ப்ளூ தான் சார். ப்ளூ பாட்டில் வந்து ஷேப் வந்து கரெக்டாக வந்துருச்சு. கரெக்டாக ஹெட் அந்த டாப் அந்த மவுத் ஏரியா இருக்கு இல்லையா,
மவுத் ஏரியா அந்த ஒரு பூ மாதிரி வருது இல்லையா, அந்த இடம் வந்து கொஞ்சம் லெஃப்ட்ல சாஞ்ச மாதிரி இருக்கு. ஓகே, கொஞ்சம் லெஃப்ட்ல ஜாஸ்தி ப்ராடாவும் இருக்கு. எப்படியா சார்? இன்னும் கொஞ்சம் டாலா இருக்கலாம். ஆமாம், இன்னும் கொஞ்சம் ஒரு 2 நூல் டாலா இருக்கலாம். கரெக்டாக சென்டரில் கோடு போட்டுக்கிட்டு இந்த சைடு அந்த சைடும் கரெக்டாக மெஷர் பண்ணி வந்தாலும். ரைட் சார். அதில் போட்டிருக்கேன், சிமெட்ரிக் தான், ஐசோமெட்ரிக் தான் பண்ணேன். லெஃப்ட் சைடு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்கு. ஆக்சுவலாக வந்து என்னன்னா, அது ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு விஷன்மா. இப்போ அது அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஆகணும். அதில் வந்து அடுத்த ஆளுகளுக்கு அப்பா என்ன அருமையாக அது அவங்களுக்கு வரைஞ்சிருக்காங்கன்னா, அந்த ஆளுக்கு அப்படி தெரிஞ்சிருக்கு. இப்போ எனக்கு வந்து இந்த 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 சைடு வந்து கொஞ்சம் கீழே இறங்குன மாதிரி தெரியுது. நான் நேரில் பார்க்கும்போது சரியாக தெரியுது, ஃபோட்டோவில் பார்க்கும்போது இந்த சைடு கொஞ்சம் லேசாக சாஞ்சிருக்க மாதிரி இருக்கு. ஓகே. இப்போ ஃபோட்டோவை பார்க்குறேன், ஆக்சுவல் ஃபோட்டோவை ரைட் சைடில் சாஞ்சிருக்கிற மாதிரி இருக்கு அதை பார்க்கறதுக்கு. இல்லை, ரைட் சைடில் சாஞ்சிருக்க சான்சஸும் இருக்கு அதில். சரி, என்னம்மா? தெரியுது. இல்லை இல்லை இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துக்கிட்டு இருக்கேன் நான். ஓகேம்மா, பக்காவா இருக்கு. இந்த ரைட் சைடில் இது வந்து கொஞ்சம் கீழே இறங்கி இருக்கிற மாதிரி இருக்குமா பாரு. நீ எரேஸ் பண்ணாத, எரேஸ் பண்ணாம கொஞ்சம் போல கொஞ்சம் உள்ள கொண்டாந்து கொஞ்சம் மேலே ஏத்துறதுக்கு ட்ரை பண்ணி பாரு. சரியா இருக்கான்னு பார்த்துட்டு அப்புறம் எரேஸ் பண்ணு. ஏன்னா எரேஸ் பண்ணிட்டீங்கன்னா எந்த இடத்த வச்சு சரியா தப்பிதமாக கண்டுபிடிக்கிறதுன்றது இல்லாமல் போயிடும். சரி, நான் இங்கேருந்து இந்த சைடுமா கம்ப்ளீட்டாக கோடு கடைசி வரைக்கும் வந்துடும். அதனால இந்த சைடில் இருக்க கோடையும் நான் வந்து அப்படியே கொண்டாந்துட போகிறேன். கொண்டாந்து அவ்வளோ தூரத்துக்கு கொண்டாட்டேம்மா. இப்போ அதில் வந்து கிட்டத்தட்ட நான் திரும்ப வந்து கொஞ்சம் க்ளோஸ்அப் கொண்டு போகிறேன். அதாவது ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிவிட்டு கொஞ்சம் க்ளோஸ்அப் கொண்டு போய் இதை சிம்பிளிஃபை ஏன் பண்ணணும் அப்படின்றத காட்டுறதுக்காக. இப்போ இப்படி தெரியுது பாட்டில், சரியா? பாட்டில் வந்து இப்படி தெரியுது. கொஞ்சம் சிறுசாக்கிக்கிறோம், இல்லை இப்படி தெரியுது. இப்போ என்ன தெரியுது? இந்த இடத்துல கொஞ்சம் டார்க் இருக்குது, சரியா? இந்த இடத்துல கொஞ்சம் டார்க் இருக்குது. இந்த இடத்துல அப்படியே டார்க் அப்படியே வந்து சிறுசாகிட்டே போய் இந்த இடத்துல கொஞ்சம் மீடியம் லைட் ஆயிடுது. இங்கே தின்ன ஆரம்பித்து டார்க் வந்து ஜாஸ்தி போகுது. இப்போ இந்த இடத்துல ஒரு கிரே கலரில் ஒன்று இருக்குது, இந்த இடத்துல டார்க் ஜாஸ்தி ஆகுது. இந்த இடத்துல கொஞ்சம் ஹைலைட் இருக்குது, இங்கே கொஞ்சம் ஹைலைட், அவ்வளோதானே தெரியுது. இப்போ நான் என்லார்ஜ் பண்ணுறேன் பாருங்கள். இந்த இடத்துல எவ்வளவு டோன் இருக்குன்றத பாருங்க. அப்ப இதை செய்ய முடியாது. இதை செய்யறதா இருந்தால் இதை ஸ்டடியா செய்ய முடியாது. இதை ஒருவேளை நம்ம ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு பெயிண்டிங், அதாவது அந்த ஓல்டு மாஸ்டர்ஸ்லாம் செஞ்சு பயங்கரமாக இருக்கும்ல பெயிண்டிங்ஸ், அந்த மாதிரி ஒரு பெயிண்டிங்காக வேணால் நம்ம வந்து இதை காட்ட ட்ரை பண்ணலாம். அப்படின்னா செய்யலாமே தவிர சாதாரணமாக நம்ம இது ஒரு ஸ்டடியாக செஞ்சுட்டு இருக்கும்போது அப்படி செய்ய முடியாது. அப்போ சிம்பிளிஃபை பண்ணி ஆகணும். என்ன சிம்பிளிஃபை பண்ண போகிறோம்? இந்த இடத்துல அங்கே ஆரஞ்சு இருக்குது, இந்த இடத்துல அப்படி ஒரு கோடு போட்டோம் இல்லையா, அந்த பிளேட்டுக்கு கீழே அந்த டார்க்கு, அந்த இடத்துல அப்படி என்னென்னமோ வளைஞ்சு போய் அப்படி போய் சேர்ந்துருது அது டார்க். அந்த டார்க் இந்த இடத்துல இப்படி இருக்குது. இப்போ அந்த டார்க்கை வந்து நான் வந்து முதல்ல வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுறேன். எப்படி? அங்கே வந்துட்டு இந்த இந்த ஹைலைட்லேருந்து அவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டு இந்த டார்க் வந்து அப்படியே மேலே ஏறுது. நான் டார்க்கை மாத்திரம் தான் கொண்டு போகிறேன். இது அப்படியே போய் அவ்வளோ தூரத்துக்கு போய் அந்த இடத்துல ஏன் அப்படி ஆகுதுன்னு தெரியல. அங்கே வந்து ஒரு பேண்ட் ஒன்று இருக்குது, ஒரு மீடியம் தான். இதெல்லாம் நல்லா டார்க்காக போகுது. அந்த பேண்ட் அந்த ஹைலைட்டை கிராஸ் பண்ணி இப்படி வெளியில் வருது.
இங்கே வந்து அந்த ஹைலைட்டை ஒட்டி கொஞ்சம் ஒரு மீடியம் டார்க் ஒன்று வந்துரு. இப்போ இதை பார்க்கறதுக்கு, இந்த இடத்த பார்க்கறதுக்கு அப்படியே அந்த டார்க் அப்படியே வந்து அங்கே அது காணாம போயிடுது. அந்த அந்த அகலமாற இடத்துல அது காணாம போயிடுது. காணாம போயிட்டு மேலே வர்றப்ப கொஞ்சம் அகலமாகுது. திரும்ப கொஞ்சம் அகலமாகி அப்படி போகுது. அப்போ சிம்பிளிஃபை பண்ணிக்கிட்டே வரப்போகிறோம். டார்க்கு, ஒரு மீடியம், ஒரு லைட்டு, ஒரு ஹைலைட். இதில் 10 வேரியேஷன் இருக்கிறத நம்ம வந்து ஒரு 4 தேவையாக இருந்தால் 5 வச்சுக்கிறோம், அவ்வளவுதான். சரியா? அப்போ இதை வந்து நான் வந்து அங்கே அது வரைக்கும் கொண்டு வரேன். கொண்டு வந்துட்டு என்ன ஆகுது, இங்கே வரைக்கும் அந்த டார்க் போயிடுது. அங்கே வரைக்கும் டார்க் போயிடுது. அந்த வாயோட போய் சேர்க்க வேண்டாம், அதை வந்து என்லார்ஜ் பண்ணி பார்ப்போம் நம்ம. கரெக்டாக அந்த அந்த இந்த இந்த ஏரியா இருக்குல்ல, அதை என்லார்ஜ் பண்ணி பார்த்தோம்னா எப்படி இருக்குன்னா, இங்கேருந்து அப்படி ஒரு கோடு ஒன்று வருது. அந்த கோடு அவ்வளோ அகலமாக அப்படி வந்துக்கிட்டு இருக்கு இல்லையா, இது வந்து கொஞ்சம் அந்த இடத்துல சிறுசாக போயிடுது. அந்த இடத்துல சிறுசாகி இவ்வளோ தூரத்துக்கு அகலமாக வந்து அது சிறுசாகி இங்கே போய் சேர்ந்துருது. இங்கே போய் சேர்ந்து அப்படி போயிடுது. எவ்வளோ தூரத்துக்கு? அவ்வளோ தூரத்துக்கு போயிடுது. அப்போ நம்ம வயர் மெஷின் பேசணும் தெரியுமா? இதை டிராயிங் போட்டப்போ வயர் மெஷின் பேசணும்னு இருக்கா? அப்போ கம்பேரிட்டிவ்லி வயர் மெஷ் மாதிரியே இப்போ இந்த வயர் மெஷ்ஷில் பிளேட்டை வச்சு வெல்டிங் பண்ணுற மாதிரி அகலமான ஏரியாவை ஃபில்லப் பண்ணிட்டே போகிறோம். இப்போ இந்த இடத்துல இங்கே ஒரு 5-6 டோன் இருக்குது. நம்ம அந்த 5-6 டோனுக்கு போக போகிறதில்ல. இங்கே இருந்து இது அப்படி போகுது, அப்படி வருது. அந்த இடத்துல ஒரு ஹைலைட் ஒன்று இருக்கு. அந்த ஹைலைட்டை கொஞ்ச நேரம் கழிச்சு வருவோம். இங்கே இப்படி சாஞ்சிருந்தது, அப்படியே அது சாஞ்சி. இப்போ அங்கே மேலே கரெக்ட் பண்ணுறதா இருந்தால் கரெக்ட் பண்ணிடலாம். சாஞ்சிருக்கிறது, நேரம் ஆக்குறது, அதெல்லாம் வந்து அந்த இடத்துல அதை கரெக்ட் பண்ணிக்கலாம். கரெக்ட் பண்ணிட்டு இங்கே வந்து ஒரு மீடியம் டோன் ஒன்று கிடைக்குது நமக்கு. எவ்வளோ தூரத்துக்கு? இவ்வளோ தூரத்துக்கு ஒரு மீடியம் டோன் வருது. இப்போ நம்ம வந்து இங்கே பிளாக் வைக்க போகிறோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? இங்கெல்லாம் பிளாக் வைக்க போகிறோம். நம்ம பிளாக் வைக்க போகிறோம்னா இப்போ வந்து அது பிளாக் வச்சா எப்படி இருக்கும் அப்படின்றத ஒரு பார்வை பார்த்துருவோமா? இப்போ இதை ஒட்டி ஒரு மீடியம் டார்க் ஒன்று வருது. அது எப்படி வருது? கொஞ்சம் ஓப்பன் அப் ஆகும். இப்போ இதை நான் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னொரு ப்ளூவை எடுக்கிறேன். என்ன ப்ளூவை எடுக்கிறேன்? இந்த ப்ளூவும் இந்த ப்ளூவையும் சேர்க்க போகிறேன். என்கிட்ட வந்து அப்படி ஒரு ப்ளூ இல்லை. இருக்கா? இல்லை, வயலட்டாக தான் இருக்குது. அப்படி ஒரு ப்ளூ இல்லை. நான் இன்னொரு பென்சில் எடுக்கிறதுக்கு பதிலாக இந்த இடத்துல என்ன செய்ய போகிறேன்னா, இந்த ப்ளூவை லேசாக கொடுக்குறேன், மீடியமாக கொடுக்குறேன். ஃபுல்லாகவே ஹைலைட்லாம் அங்கே இல்லை. லைட் இருக்கே தவிர ஹைலைட் இல்லை அங்கே. இந்த ப்ளூவை அங்கே கொடுக்குறேன் நான். இந்த ப்ளூவை அங்கே கொடுக்கவும் கீழேயும் வருது. ப்ளூ அங்கே கொடுத்துட்டு இந்த ப்ளூவையும் கொடுக்குறேன். அப்போ எனக்கு வந்து கிட்டத்தட்ட அந்த கோபால்ட் ப்ளூ, அல்ட்ராமரைன் ப்ளூலாம் இருக்கும்ல, அந்த ப்ளூ வந்துருச்சாங்க. எனக்கு அந்த கோபால்ட் ப்ளூ, அல்ட்ராமரைன் ப்ளூ வந்துருச்சாங்க. இப்போ டார்க் ப்ளூவை வச்சு இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஷேப்பை நான் வந்து ஃபில்அப் பண்ணுறேன். இந்த இடத்துல கொஞ்சம் லைட் இருக்கு, இங்கே கொஞ்சம் லைட் இருக்கு. இப்போ நான் பிளாக் எடுக்கிறேன்னு வச்சுக்க. இப்போ பிளாக் எடுத்தேன்னா
ஃபுல்லாக பிளாக் வைக்க மாட்டேன். டார்க் ப்ளூக்கு அதை கொஞ்சம் கொஞ்சம் விட்டுட்டு விட்டுட்டு வச்சேன்னா ப்ளூவும் இருக்கும், டார்க் ப்ளூ மாதிரி தெரிய ஆரம்பிச்சிடும். சரியாம்மா? ஆ இப்போ நெக் ஏரியாவுக்கு வர்றேன். நெக் ஏரியாவுக்கு வர்றப்போ பாட்டிலில் என்னுடைய ரெஃபரன்ஸை ஓப்பன் அப் பண்ணிக்கிறேன். ஓப்பன் அப் பண்ணிவிட்டு டார்க் ப்ளூவை வச்சு இந்த ஏரியாவை கவர் பண்ணுறேன். இந்த ஏரியாவை கவர் பண்ணுறப்ப அங்கேருந்து அங்கே ஒரு ஹைலைட் ஒன்று இருக்குது, அந்த இடத்துல ஒரு ஹைலைட் ஒன்று இருக்குது. இந்த ஏரியாவை வந்து கவர் பண்ணுறேன். இந்த ஏரியா எப்படி கவர் ஆகுதுன்னா அப்படியே ஓப்பன் அப்போ தான் அது ஃப்ளாட்டாக கலர் வைக்கிறேன். அங்கே வந்து 6 கலர் 6 ப்ளூ இருக்குது. நான் ஒரே ஒரு ப்ளூ ஆக்குறேன். அதை ப்ளூ ஆக்கிட்டு கீழே வர்றப்ப கொஞ்சம் லைட் ஆக்குறேன், இன்னும் கொஞ்சம் லைட் ஆக்குறேன். கீழே ஏதோ ஒரு டிராயிங் ஒன்று இருக்குமா, அதை அப்புறம் செட் பண்ணிக்கிறோம். ஒரு அது நல்லா இருந்தாலும் இருக்கலாம். அங்கே வரவும் திரும்பியும் டார்க் ஆகுது. அந்த அந்த இந்த ப்ளூ வந்து அங்கே திரும்ப வந்து திரும்பியும் டார்க் ஆகுது. டார்க் ஆகி இதோட வந்து ஜாயின் ஆகுது. கொஞ்சம் எனக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நான் கொஞ்சம் விளையாடுறதும் விளையாடுவேன். நான் எனக்கு அந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் கலர் வைக்கலாம், இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் கலர் எடுக்கலாம் அப்படின்ற விளையாடுறதும் விளையாடுவேன். நான் இப்போ இந்த இடம் வந்து ஒரு லேசாக கிரேஷாக இருக்கு. சரியா? அப்போ கிரேயே எடுத்து வச்சிருவோம். இந்த இடத்த ஒரு கிரே எடுத்து வச்சிருவோம். இப்படி நான் தேய்க்கும் போது அங்கே ப்ளூ வெளியில் வருது பார்த்தியா? ஆக அங்கே இருக்கக்கூடிய இது வந்து பென்சிலாக இருந்தாலும் அந்த கலர் வந்து மேலாப்பில் வந்து தண்ணியில் ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்குது. சரியா? இப்போ அந்த அந்த கிரேயை வச்சுட்டு அது மேலே கொஞ்சம் உள்ள நம்ம ப்ளூ வைக்க முடியும். இப்போ நான் வந்து இந்த இடத்துல கொஞ்சம் போல் ஆரஞ்சு வச்சேன்னா நல்லா இருக்கும் போல தோணுது எனக்கு. சரியாம்மா? அந்த இடம் வந்து அப்படி வருது. இப்போ என்ன நடக்குதுன்னே தெரியலையே. சரியா? இப்போ இதை வந்து கொண்டாடுறேன். இப்போ இந்த ஷேப்பை வந்து நான் வந்து ஹைலைட்டாக காட்டிடணும். அப்போ நான் இங்கே வந்து ஒரு ஃப்ளாட் ப்ளூ ஒன்று கொடுத்தா தான் எனக்கு இந்த இடத்த ஹேண்டிலே பண்ண முடியும். இங்கெல்லாம் டார்க் வரப்போகுது, இந்த இடத்துலலாம் டார்க் வரப்போகுது. எப்படி டார்க் வரப்போகுது? நமக்கு தெரியும்ல, டம்ளர்லாம் நம்ம முன்னாடி வரைஞ்சிருக்கோம். ஞாபகம் இருக்கா? நம்ம டிஎஃப்ஏ கிளாஸில் டம்ளர் வரைஞ்சிருக்கோம். அப்போ இப்படியே வந்துச்சுன்னா இந்த இடம் திக்காக இருக்கும் இல்லையா? இந்த இடம் திக்காக இருக்கும், இந்த இடம் திக்காக இருக்கும் கிளாஸு.
லேசாக அப்படி எப்படின்னு கோடு போட்டுக்கலாம். இந்த இடத்துல அந்த ஹைலைட் புள்ளி புள்ளியாக இருந்ததை கூட விடுறதா இருந்தால் விட்டுக்கலாம். இந்த இடத்துல வந்து அப்படி இருக்கும், ஞாபகம் இருக்கா? அப்படி ஒரு கோடு ஒன்று வரும், ஞாபகம் இருக்கா? டம்ளரோட அந்த பகுதி, அந்த சைடோடைய திக்னஸ் வந்து அப்படி தெரியும், ஞாபகம் இருக்கா? அப்போ அது வந்து ஜாஸ்தி இங்கே தெரியல, ஏன்னா பாட்டில் வந்து நல்ல டார்க் பாட்டில். ஆனால் நான் என்ன செய்ய போகிறேன், லேசாக காட்டிக்கிட்டே நான் டார்க் ஆக்க போகிறேன். அதாவது அந்த பாட்டில் வந்து லைட்டாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றத காட்டிக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமாக டார்க் ஆக்கிட்டே வர்றேன். அப்போ எனக்கு என்ன ஆகும்னா, ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜில் எவ்வளவு தான் நான் டார்க் ஆக்கினாலும் அந்த இடத்துல நான் என்னமோ ஒரு டிராயிங் போட்டிருக்கேன்ற ஒரு உணர்வை வந்து ஏற்படுத்தும். திடீர்னு செந்தமிழில் சொல்லிட்டேன், தகார்னு செந்தமிழ் அந்த உணர்வை ஏற்படுத்தும் வந்துருச்சேன். சரி ஆமாம், இப்போ இந்த இடத்துல இருந்து இப்படியே வருது, வந்து அப்படியே ஏறுது அங்கே. என்னம்மா, எத்தனை மணிக்கு கிளம்பணும் நீங்கள்? சார் இன்னொரு 10 மினிட்ஸ். 10 மினிட்ஸ், ஓகே, 10 மினிட்ஸ் போகலாம். சரியா? இப்போ அங்கேருந்து நான் வந்து இந்த ஹைலைட்டை குறைச்சிக்கிட்டே வர்றேன். குறைச்சிக்கிட்டே வந்து அப்படியே அப்படியே அடியெல்லாம் படுது, அப்படியே அடியெல்லாம் படுது. அது அங்கே 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 என்னமோ டீட்டெயிலாம் இருக்குது. அதுக்குள்ளே வந்து இந்த இடம் வந்து நல்ல டார்க்காக இருக்குது. இந்த இடம் நல்ல டார்க்காக இருக்குது. இந்த இடத்துல இந்த ஃபார்ம் வந்து அப்படி வந்து அதில் வந்து சேருது. அப்புறம் நம்ம வந்து இதை வந்து டார்க் ஆக்கிடுறோம். இங்கே அந்த வெள்ளை வெள்ளை புள்ளி இருக்கிறத விட்டுறோம். பிளாக் வர்றப்ப இந்த இடம்லாம் வந்து வேற ஒரு ஸ்டோரியை சொல்லும். சரியா? இப்போ என்ன ஆச்சுன்னா, இங்கேருந்து இது வந்தது, இந்த இடம் லைட் ப்ளூவாக இருக்கு இல்லையா? இந்த இடம் வந்து நல்ல டார்க்காக இருக்குது, இங்கே இடம் பிளாக் ஆக போகுது. இது வந்து ஆரஞ்சோட சேர்ந்துருது. இது வந்து ப்ளூ பாட்டிலில் ஆரஞ்சு ரிஃப்ளெக்ஷன் தெரிகிற மாதிரி தான் இருக்குது. அதாவது அந்த இடம் ஆரஞ்சா இல்லை. இந்த இடத்துல ஒரு பேண்டாக வருது, இந்த இடத்துல ஒரு பேண்ட் ஒன்று வருது. இப்போ பாட்டில் இப்படி ஓப்பன் அப் ஆகிறதுனால இந்த கோடு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் அப் ஆகிட்டே வந்தாகணும். மேலே கீழே போயிட்டு இருக்கும்போது அந்த பாட்டிலுடைய ஷேப்புக்கே அந்த லைன்ஸ் எல்லாம் அப்படி ஓப்பன் அப் ஆகிட்டே வந்தால் தான் அது வந்து ரியலிஸ்டிக்காக தெரியும். ஏன்னா பாட்டில் செய்யும் போது எப்படி செய்வாங்க, கொஞ்சம் போல் அந்த டியூப்பில் வந்து ஒன்று மோல்டில் செய்கிறது இருக்குது, மிஷினே செஞ்சுட்டு போகிறது. அந்த டியூப்பில் எடுப்பாங்க, அந்த கொஞ்சம் போல் அந்த ப்ளூவை எடுத்துட்டு அப்படியே ஊதிக்கிட்டே அப்படியே சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு சர்டன் ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம், ஒரு பல்பு மாதிரி ஆக ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒரு மோல்டுக்குள்ளே உள்ளே வச்சுக்கிட்டு அப்படி உள்ளே வச்சுட்டு அப்படியே திரிகிட்டே ஊதுவாங்க. அப்போ அந்த ஊதுறதுனால இப்படி தான் கோடு வரும், இப்படியும் கோடு வரும், ரவுண்டாகவும் கோடு போகும். அப்போ அது வந்து அதை கொஞ்சமாச்சும் கொண்டு வந்தால் தான் இங்கே வந்து அது உண்மையாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். சரி, அப்போ அந்த ஒயிட்டாக இருக்கக்கூடிய ஏரியாவை டக்குன்னு ஃபில்அப் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸ் பார்ப்போம். இப்போ ஒயிட்டாக இருக்க ஏரியாவை லைட்டாக தான் ஃபில்அப் பண்ண போகிறேன், நான் லைட்டாக தான் ஃபில்அப் பண்ண போகிறேன். ஆனால் இந்த இடம் வந்து லைட் ப்ளூவாக இருக்க போகுது. எந்த இடம்? இப்போ நான் வந்து அந்த இடத்துல ஹைலைட் விடுறேன் இல்லையா, அந்த இடம் வந்து லைட் ப்ளூவாக இருக்க போகுது. லைட்டை ப்ளூவாக அது இருக்க போகிறதுனால நான் வந்து இந்த இடத்த கொஞ்சம் டார்க் ஆக்கி தான் ஆகணும். அப்போ தான் அது வந்து லைட் ப்ளூவாக தெரியும். இப்போ இந்த இடத்துல அது டர்ன் ஆகுது பார், அந்த பாட்டிலோட இது டர்ன் ஆகுது. இந்த ஹைலைட் இங்கே முடிஞ்சிருது. அந்த இடத்துல அப்படி தான் டர்ன் ஆகும், அப்படியே டர்ன் ஆகிட்டு தான் வரும்.
இந்த இடத்துல ஒரு பேண்ட் மாதிரி இருந்துச்சுன்னு அந்த அந்த பேண்டை டார்க் ஆக்குறேன் நான். என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன்றது விளங்குது இல்லைம்மா கிளியரா? எஸ் சார். அதாவது எஸ் சார். நான் வந்து பாட்டில் வரைகிறதுக்கு ட்ரை பண்ணவே இல்லை. அந்த பாட்டிலில் லைட் அண்ட் ஷேடு எப்படி வருதுன்றது தான் வரைய ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இப்போ அந்த இடத்துல அந்த லைட்டை எடுத்துட்டேன். அந்த லைட்டை எடுத்துட்டு பக்கத்தில் கொஞ்சம் டார்க் இன்க்ரீஸ் பண்ணி அந்த லைட்டை திரும்ப கொண்டு வந்துடலாம். இப்போ நான் பிளாக்குக்கு வர்றப்ப அந்த இடத்துல டார்க்கை வந்து நான் அந்த ஹைலைட்டை எடுக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் எனக்கு. சரி, இன்னும் ஃபார்ம் ஆகலை நமக்கு. இன்னும் ஃபார்ம் ஆகலை. ஆனால் அந்த ஷேப் பாட்டிலுடைய ஷேப்பை கொண்டு வந்துட்டோம். ஹைலைட் இப்படித்தான் வரப்போகுதுன்ற ஒரு ஃபீலிங்கை கிரியேட் பண்ணிட்டோம். அது ரெண்டு தான் செஞ்சுருக்கோம் நம்ம. நிறுத்திக்கிறோமா இதோட இன்னைக்கு? ஓகே சார். சரியாம்மா, நான் வந்து அடுத்து வந்து 20 நம்ம 21 22 வைக்கிறோம் இருக்கோம். ஏன்னா 23 நான் போகிறேன், ஊருக்கு போகிறேன் இல்லையா? அதுதான் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். மண்டே டியூஸ்டே. எஸ் சார். ஆமாம், மண்டே டியூஸ்டே. இல்லை இல்லை, ஆமாம் மண்டே டியூஸ்டே. மண்டே டியூஸ்டே. சரியா? ஓகே. ஓகேம்மா, ஃபைன் ஃபைன் ஃபைன். இன்னும் டார்க் வரணும். இன்னும் டார்க் வரும். இப்போ என்னது வந்து இல்ல, உங்க கம்பேரிசனே எனக்கு இன்னும் டார்க் வரணும். வரணும். இன்னும் கொஞ்சம் வரணும், டார்க் வரணும். இது என்னன்னா டார்க் ஏத்திட்டு போயிடலாமா? டார்க் ஜாஸ்தியா போயிடுச்சுன்னா இறக்குறது கஷ்டம். கரெக்ட். அதனால டார்க் ஏத்துறது வந்து யோசிச்சு பார்த்து ஏத்தலாம். பயப்படாம செஞ்சுட்டே போக வேண்டியதுதான். ரைட் சார். சரியாம்மா, ஓகேம்மா. தென் அப்போ நம்ம மண்டே மீட் பண்ணுறோம்மா நம்ம. ஓகே, மண்டே மீட் பண்ணுறோம். நான் என் கலர்ஸ் எல்லாம் வரிசையாக அடுக்கி வைக்கலன்னா எனக்கு வந்து தூக்கம் வராது. இப்போ என் பென்சில் செட்டை பார்த்துருக்கேன் எப்படி இருக்கும்னு. இங்கே பாரு, காட்டுறேன். இங்கே பாரு, அதாவது ஃபுல்லாக இருக்கக்கூடிய பென்சிலும் இருக்குது, இந்த சைஸில் இருக்கக்கூடிய பென்சிலும் இருக்குது. 12 கலர் பென்சில் செட்டு வந்து ஒரு 3 செட்டு வாங்கி வச்சிட்டேன். ஓகே, அது நல்ல ஐடியா சார். நான் வாங்குறேன் சார். எனக்கு எதுவுமே மோஸ்ட் ஆஃப் இட் காலியாண்டு வருது. ஆமாம், சரி. அது கரெக்டாக அந்த 12 கலர் 10 கலர் தான் காலி ஆகுது. இந்த 24ல் 10 கலர் தான் காலி ஆகுது. இனிமே நம்ம வாங்குறது வந்து 24 வாங்க வேண்டிய தேவை. ஆனா சில நேரங்கள்ல கொஞ்சம் போல ஒரு இடத்துல ஒரு கலர் கொடுக்க வேண்டியது வரும். அது வந்து அந்த 12ல இருக்காது. அதான் அது அங்கதான் ஐயோ அப்படின்னு இருக்கு. அதனால ஒரு 12 வந்து அப்படியே வச்சுக்கிட்டு ஒரு 24 அப்படி வச்சுக்கிட்டு 12 வந்து திரும்ப திரும்ப வச்சுக்கிட்டே போக வேண்டியதான் நினைக்கிறேன். ஸ்டாண்ட் பண்ணியா வச்சு வேண்டியதான். சரியாம்மா, ஓகேம்மா. நான் ரெக்கார்டிங்கை க்ளோஸ் பண்ணிடுவா. அப்போ ரெக்கார்டிங்கை ஸ்டாப் பண்ணிடுறேன். ஏன்னா